ஒருவேளை இன்னைக்கு நீங்க துன்பத்தோடு துயரத்தோடு வந்திருக்கலாம். You may come here with sorrow. ஏதோ ஒரு நோக்கத்தின் நிமித்தமா தான் தேவன் இந்த துன்பத்தை உங்க வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, Lift your hands up and say, தேவன் இந்த துயரத்தை என் வாழ்க்கையில ஏதோ ஒரு திட்டத்துக்காக அனுமதித்திருக்கிறார். யார் பக்கம் தேவன் இருப்பார்? Who is God's side? யார் இடத்துல பேசுவார்? Whom will God speak? யாருக்கு கிருபை தருவார்? Whom will God give glory to? பலவானுக்கு அல்ல, Not to the strengthened, புத்திசாலிக்கு அல்ல, not to the wise people, ஏமாத்துறவங்களுக்கு அல்ல. not to the people who cheat, கர்த்தர் சொல்லுகிறார், but God துயரப்படுகிறவர்களுக்கு, to those who mourn, திக்கற்றவர்களுக்கு, those who feel கைவிடப்பட்டவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் துணையா இருக்கிறேன். கர்த்தரத்துல முழங்கால் போட்டு தேவ சமூகத்துல சபைக்கு வரியா, கண்ணை மூடி, ஆண்டவரே என் பிரச்சனை இதுதான், அப்படியே கண்ணை கலங்கி அவர்கிட்ட உன் பாரத்தை அப்படியே கொட்டுங்க. மனுஷன் இடத்துல அல்ல, உன் சொந்த இடத்துல அல்ல, not to your friends, not to your நீ relatives. அவர் இடத்துல கொட்ட 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 உன் வேதனை அப்படியே இங்கேயே மாறும். செய்யற பிசினஸ் சாம்பல் போல ஒன்னத்துக்கு இல்லாம கருகி போயிருக்கும். The business which we do is like ashes, which is குடும்ப வாழ்க்கை சாம்பல் போல இருக்கும். even our family life, நீ செஞ்ச வேலை சாம்பல் போல இருக்கும். even our work which we do is உன் like, வாழ்க்கை வெறும் சாம்பல். இனி அதை சீர்படுத்தவே முடியாது. you cannot remake it. இனி என் குடும்பத்தை ஒழுங்குபடுத்த முடியாது. You may think that you cannot, இனி என் வாழ்க்கையை ஒண்ணுபடுத்த முடியாது. I cannot அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, finish. I cannot retain anything. ஆனா தேவன் சொல்லுகிறார், But God is telling, சாம்பலுக்கு பதிலாக நான் சிங்காரத்தை கர்த்தர் கொடுப்பேன். ஒருவேளை உங்க வாழ்க்கை சாம்பலை போல இருக்கலாம். நான் சொல்லும் பொழுது கர்த்தர் உங்க இருதயத்தில் பேசிக் கொண்டிருப்பார், மகளே நான் உன்னை குறிச்சு தான் பேசுறேன், உன் வாழ்க்கை தான் சாம்பல் போல இருக்கு, நான் மீண்டும் நான் உன்னை என்ன பண்ணுவேன், சிங்காரமாய் மாற்றுவேன். சில நேரங்கள்ல உன்னால எதுவும் செய்ய முடியாதபடி உன் கௌரவத்தை இழந்து, நான் சொல்லுது மானம் போய் sometimes வேதனைப்பட்டு அசிங்கப்பட்டு சில நேரம் ஒடுங்கி உட்கார்ந்திருப்ப. you have கர்த்தர் been with சொல்லுகிறார், nothing, but God is உனக்கு telling, நீ ஒடுங்கி போய் உட்கார்ந்திருக்க, என் சமூகத்துக்கு வா. God is telling you to come to வருத்தப்பட்டு His place. பாரம்பட்டு ஒடுங்கி போய் உட்கார்ந்திருக்க, ஒடுங்கி நான் ஆவியோடு இருக்கிறேன், என்கிட்ட வா, God is calling you. நான் உனக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். வாழ்க்கையில எதிரிகள் எப்படிப்பட்ட, கண்ணுக்கு தெரியாதவங்கள, தூரத்துல இருக்கவங்க எதிரி எப்படி இருந்தாலும் சரி, பலமா இருந்தாலும் சரி, அவன் உன்னை அடிச்சாலும் சரி, நீ தோத்து போனாலும் உனக்கு பெருசா உனக்கு தோல்வி தெரியாது. ஆனா கூடவே இருக்க அவங்க உன்னை தோக்கடிப்பாங்க பாத்தீங்களா, அந்த தோல்வி உன் வாழ்க்கையில மறக்க முடியாத காயமா இருக்கும். அதுதான் தாவீதோட ஸ்பெஷல். அவன் ஜெபம் பண்றான், ஆண்டவரே நானும் David is telling, சிறுமையும் துயரம் உள்ளவனா இருக்கிறேன், தேவனே உம்மிடத்துல வந்திருக்கிற நீரே எனக்கு அடைக்கலாம். வசனம் சொல்லுது, நீ எங்க வெட்கப்பட்டியோ அதே இடத்துல உன் தலையை உயர்த்து. God will lift up your head. தாவீது சொல்றானா, துயரத்திலையும் துன்பத்திலையும் அவமானத்தின் மத்தியில இருக்கிறேன், எனக்கு பாதுகாப்பு நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு அடைக்கலம், எனக்கு பிரச்சனைன்னா நான் உங்ககிட்ட தான் வருவேன். யாரையும் நம்பி நம்ம போக கூடாது. யார் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கீங்களோ, தேவனை தன் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டிருக்கீங்களோ, கர்த்தரிடத்த பாரத்தை வை, அவர்தான் அடைக்கலம். ஆண்டவரே சொல்லிட்டு நீ இருக்கிற இடத்துல துதிக்க ஆரம்பிச்சிடு. Just start praising the Lord in the, தேவ ஆலயத்துல போய் துதிக்க ஆரம்பிச்சிடு. just go to the God. அவர்கிட்ட சரண்டர் ஆகுங்க. சொல்லுங்க, இயேசுவே Lord, நான் துயரத்துல துன்பத்துல இருக்கிறேன்ப்பா. I have come with சொல்லுங்க, அவமானத்தை நிந்தையின் மத்தியில வாழுகிறேன், நீர் ஒருவரே எனக்கு ஆறுதலும் அடைக்கலமானவர். you are my only சொல்லுங்களேன், comfort, Lord. எனக்கு நீரே எனக்கு அடைக்கலம், You are my protection, என் Lord. கேடகம், You are my protection. என் பாதுகாப்பு. ஆண்டவரே அப்பா என்னை கை விட்டுறாதீங்க. Don't leave me. நீங்க என்ன வேணா துன்பப்படுத்துங்க, ஆனா என் சொந்தங்களுக்கு மத்தியில என் தலையை உயர்த்துங்க. சொல்லுங்க, Lord, lift up my head, Lord. என் மேல ஏதாவது வருத்தம் இருக்கா ஏசப்பா? நான் செய்த தப்பிதங்கள் நிமித்தமா என் மேல வருத்தங்கள் இருக்கா? என்னை நீங்க என்ன வேணா தண்டனை கொடுங்க, ஆனா நான் வாழ்ற இடம், நான் வாழ்ற வசிக்கிற இடம், என் சொந்தங்களுக்கு முன்பாக, உறவுகளுக்கு முன்பாக அப்பா உன் வசனத்தை வெளிப்படுத்துங்க, என் தலையை உயர்த்துங்க. பண்ண முடியுமா? இயேசுவே, Lord, இயேசு சாமி, நான் பாவத்தோடு தான் வந்திருக்கிறேன், I have come with sin. நான் பாவம் செஞ்சிருக்கேன் தான், I have done sins. எனக்கு நீங்க தண்டனை கொடுங்க, Give me ஆனா அதுக்கு punishment. பதிலாக, அதுக்கு முன்பாக இந்த பிரச்சனையில எனக்கு விடுதலை கொடுங்க, But before that, குடும்பத்துல ஒரு சமாதானத்தை கொடுங்க, give me இந்த peace. பொருளை வாங்க எனக்கு கிருபை கொடுங்க. Help me to ஆண்டவரே buy this நான் stuff. உம்மை நம்பி வந்திருக்கிறேன், I have come. அப்பா என்னை for நீ you, தண்டிப்பதற்கும் என்னை தேற்றுவதற்கும் உமக்கு உரிமை உண்டு ஆண்டவரே. I have all the rights to punish, ஆனா சத்துருக்கள் முன்பாக நான் வெட்கப்பட்டு போக கூடாது, but I should ஏன்னா நான் உம்முடைய பிள்ளை. சொல்லுங்க பார்க்கலாம், your child. இயேசுவே நான் உம்முடைய பிள்ளை. தேவன் எதை நீ அதிகமா கேட்கிறாயோ அதுவாவே மாறுகிற, The more எதை விதைக்கிறாயோ you reap, சொல்லுங்க, எதை விதைக்கிறாயோ அதை
You reap வசனம் what you சொல்லுது, sow. நீ எதை அதிகமா திங்க் பண்ற, எதை அதிகமா யோசிக்கிற, அது உனக்கு தானா கிடைக்கும். தேவனுடைய அற்புதங்களை நீ நினைச்சு பார்க்க உன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். நிச்சயமா சொல்றேன், நீ தேவனின் ஆழத்தை நீ ரசிச்சு பார்க்கும் பொழுது, நீ ருசி பார்க்கும்படியா கர்த்தர் உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். தேவன் செய்கிற படைப்பை நீ ரசிச்சு பாரு, ருசிச்சு பாரு. தேவன் உன் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்யும்படியாக கர்த்தர் நிச்சயமா செய்வார். நான் போன வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் கொரோனா வரும்பொழுதும், And for the first time when உலகத்துல ஒரு வியாதி வரப்போகுது, எல்லாரும் ஓடி ஒளியிற நாட்கள் வருகிறது அப்படின்னு சபையில 4-5 வாரங்கள் ராயபுரம் சர்ச்சில் இருக்கும்போது சொல்லிட்டே இருக்கிறேன். I was telling about the 5வது வாரத்துல தான் இந்த மாதிரி ஒரு வைரஸ் இருக்குன்னு சொன்னாங்க, தவிர லாக்டவுன் கிடையாது. 2 மாசத்துல இந்தியா முழுசும் லாக்டவுன் போட்டாங்க. and within 2 months they மீண்டும் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசுகிறார். நான் திருப்பி இந்த டைம் ஏன் இதை சொல்றேன்னா, and again why am I telling this? அவர் ஒரு சொப்பனத்தை காட்டுறாருன்னா அதை தியானிப்பேன் நான். If God is telling me some கஷ்டத்தை கர்த்தர் நம்மளுக்கு காட்டுறதுனால தேவனுக்கு ஏதாவது ப்ராஃபிட் உண்டா? is there any profit for God? உனக்கு கஷ்டம், உலகத்துக்கு கஷ்டம் வரப்போகுதுன்னு அது என்கிட்ட சொல்றதுனால கர்த்தருக்கு ஏதாவது லாபம் இருக்கா? எதுவுமே கிடையாது. There is nothing profit. தேவன் எதற்கு உனக்கு சொப்பனத்தை காட்டுறாருன்னா, but why God is telling you? அவர் திட்டங்களையும் ரகசியங்களையும் உனக்கு வெளிப்படுத்துவதற்காக. Because he wants you சரி to know his ஆண்டவரே, எனக்கு இதை வெளிப்படுத்துறதுனால எனக்கு என்ன யூஸ்? when I ask what is இதுவே ஒரு பெரிய போதகர்களுக்கு, பெரிய ஆட்களுக்கு காட்டுனீங்கன்னா உலகத்துக்கு நல்லா இருக்குமே. if they show to bigger pastors, ஒருவேளை ஜெபம் செய்ய, ஒருவேளை ஆயத்தப்படுத்த, ஒரு கூட்ட ஜனங்களை தேவன் ஆயத்தப்படுத்த கூட இருக்கலாம். அவருடைய அதிசயங்களையும் அவருடைய வழிநடத்தலும் என்னன்னே தெரியாது. அதை நீ தேட 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 தேதான் கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவார். அந்த இத்தனை நாள் நீ ஜெபத்துல இருக்க நீ ஜெபத்திற்கு வேண்ட வழி. ஏன்னா இந்த பிள்ளை யாரு தஞ்சம் அடைஞ்சிருச்சு? அப்பா அம்மாவை காட்டியில எனக்கு தேவன் கொடுப்பார்னு தேவ சமூகத்துல இருக்கிறதுனால தேவனுக்கிட்ட வந்து கர்த்தர் என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு வழியை வசல் திறப்பார். அப்ப ஏன் சிந்தனையில பிள்ளைக்கு ஒரு போன் வாங்கி கொடுத்தா என்ன? and I would think that what if I கையில காசு இல்லையே, ஒருவேளை எனக்கு யாராவது ஒருத்தர் கொடுக்கணும், இல்ல எனக்கு வருமானத்தை பெறணும், இல்ல இந்த பிள்ளை வருமானம், எந்த வழி இருக்கோ இந்த வழியெல்லாம் கர்த்தர் ஓபன் பண்ணுவார். கர்த்தர் செய்யறது நல்லா தெரிஞ்சுக்கங்க, எப்போதும் கூரை பிச்சுட்டு கொடுக்கிறவர் அல்ல. God will not, all the things will not ஸ்டெப் பை ஸ்டெப் God will plan logically. விதைச்சு அறுவடை செய்வார். God will plan logically everything. நான் சொல்றது புரியுதுங்களா? உடனே கிடைக்கிறது, துரிதமா கிடைக்கிறது ஆசீர்வாதமா நிலைச்சு நிக்காது. கர்த்தர் இப்படி செய்யும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். தேவன் என்னை தொடு, ஆவியானவர் என்னை தொடும் பொழுது, என் சரீரத்துல அந்த காற்று படும் பொழுது, when God is தேவன் அனல் படும் பொழுது, தேவன் கரம் படும் பொழுது எனக்குள்ள ஒரு மாற்றம் தான் அபிஷேகம். அவர் சொல்லுகிறார், நான் அபிஷேகிக்கும் பொழுதும் துயரங்கள், துன்பங்கள் எல்லாம் மாற போய் ஒரு ஆனந்தத்தை கர்த்தர் கொடுப்பார். பாத்தீங்களா? இந்த உலகத்துல யாருக்கிட்டையும் கிடைக்காது. இந்த உலகத்துல எந்த கடவுளும் சொல்லுங்க சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று. என் தேவன் ஒருவரே சொல்லுகிறார், என் சமாதானத்தை உங்களுக்கு நான் விட்டு சொல்லுகிறேன் என்று. இது உலகம் தருகிற சமாதானம் அல்ல. தேவ சமூகத்துல காத்திருங்க. ஒருவேளை நீ துயரப்பட்டிருக்கனா கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய திட்டங்களை கர்த்தர் செய்ய போறாரு. God has bigger plans for you. நீ ஜெபி, 4 வாரம் 3 வாரம் விட்டுட்டா ஐயோ அப்படிலாம் இல்ல. 40 நாள் உபவாசம் போட்டியா, கிடைக்கலன்னா கர்த்தர் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறார், வழியை தேடுகிறார் அர்த்தம். 40 நாள் பாஸ்டிங் போட்டேன் பாஸ்டர், 20 நாள் பாஸ்டிங் போட்டேன், நடக்கல. உனக்கு நன்மை செய்வதற்கு கர்த்தர் வழியை தேடுறார். God is seeking for a way to do good for you. சில விண்ணப்பங்கள் உடனே நடக்கலன்னா என்ன அர்த்தம்னா பெரிய காரியங்களை செய்ய போறாரு. நான் அப்படிதான் விசுவாசிக்கிறேன். தாமதிக்குதுன்னா கர்த்தர் பெரிய காரியம், யார் வாழ்க்கையில தாமதிச்சு அற்புதம் செஞ்சாரோ அவங்கள இந்த உலகத்தை ஆண்டவர்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில அற்புதத்தை செய்யுங்க, உங்களுடைய அடையாளத்தை காட்டுங்க. Lord, show me a miracle, Lord. நான் வருத்தப்பட்டு பாரத்தோடு வந்திருக்கிறேன் ஆண்டவரே. But I have come with sorrow. எனக்கு யாருமே இல்ல, சொல்லுங்களேன். இயேசுவே எனக்கு யாருமே கிடையாது, I have no one. நீங்க தான்ப்பா எனக்கு, நீங்க தான்ப்பா எனக்கு. கர்த்தர் சொல்லுகிறார், எங்க சாம்பல், எங்க நீ ஒடுங்கின ஆவியோடு ஒடுங்கி போயிருக்கியோ யாரும் பார்க்க முடியாத ஒளிஞ்சிருப்பாங்க. அவமானத்தின் மத்தியில் தலையை காட்டாம நிற்பாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாருக்கும் முன்பாக உன் தலையை நான் உயர்த்துவேன். இனியும் உன் வாழ்க்கையில துன்பத்துக்கு பதிலாக ஒரு செலிப்ரேஷன் உன் வாழ்க்கையில் நடக்கும். இங்க இருந்து வீட்டுக்கு நீ கடந்து போகும்போதுக்குள்ளாகவே உன் குடும்பத்துல ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்பு சகோதரனே, கர்த்தர் உன்னை பாதுகாத்திருக்கிறார்னு நீ போறதுக்குள்ளே பார்க்க முடியும். இந்த வாரத்துக்குள்ளாகவே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் உன் வாழ்க்கையில
ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்க, ஒரு அதிசயத்தை பார்க்க போறீங்க. இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை Today's God's word is எடுத்து வாசிப்போமா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனத்தை வாசிப்போமா? Matthew chapter 5 verse 4. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், இருக்கு. அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இங்க பாருங்க, வேதத்துல இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறவங்களை ஒதுக்கி வைப்பாங்க. In the world, the people who are mourning will be ஆமாவா இல்லையா? கஷ்டப்படுற நீ வேதனைப்படுற துன்பத்துல இருக்கிறன்னா உன்னை ஒதுக்கி வைப்பாங்க, உன்கிட்ட பேசவே பயப்படுவாங்க. You will be left out if you mourn. உன்கிட்ட நட்பு வைக்க பயப்படுவாங்க. They won't be friends with ஏன்னா because you may ask help with ஏதாவது உதவிக்கு தேடி வர போறீங்கன்ட்டு. because you may ask help. ஆனா தேவன் சொல்லுகிறார், But God, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். blessed who are the mourn. ஏன்னா படிங்க அந்த வசனத்தை. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். ஆறுதல் அடைவார்கள். ஒருவேளை இன்னைக்கு வந்திருக்கிற என் அன்பு ஜனமே, My beloved, ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க துயரப்பட்டு வந்திருக்கலாம். you would have come here by mourning. துயரம் என்பது என்னன்னா, What is mourning is வெளியே சொல்ல முடியாத சில பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளேயே குமிங்கி கொண்டு இருக்கு. the problems within you where you cannot tell it to anyone. வெளியே சொன்னாலும் சரியாகாத ஒரு சில பிரச்சனைகள். Some problems where you cannot tell to anyone and it will not be அது உங்க இருதயத்தை அப்படியே உலுக்கி கொண்டே இருக்கும். the sorrow which will shake your heart. சில பேர் வீட்டுல பாப்பா அப்படியே அமைதியா ஆனாந்து பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. Some people will be very silent. சில பேருக்கு தூக்கமே வராது. Some people won't even get சில பேர் sleep. புலம்பிக் கொண்டே இருப்பாங்க. Some people will, ஒரு பிரச்சனை போனா அடுத்த பிரச்சனை வந்துட்டே இருக்கும். the problem will keep on coming. எப்படா விடுதலை, எதுலதான் விடுதலைன்னு பார்த்தா எதுலயுமே விடுதலை இருக்காது. They will be not delivered in any kind of thing. ஏன் இந்த பிரச்சனை உங்களுக்கு வருது? Why do they face? ஏன் தேவன் உங்க வாழ்க்கையில இந்த பிரச்சனையை அனுமதிக்கிறார்? Why God is allowing the இன்னைக்கு sorrow? அதை தான் பார்க்க போறோம். Today we are going to look into it. ஒருவேளை இன்னைக்கு நீங்க துன்பத்தோடு துயரத்தோடு வந்திருக்கலாம். You may come here with sorrow. ஏதோ ஒரு நோக்கத்தின் நிமித்தமா தான் தேவன் இந்த துன்பத்தை உங்க வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, Lift your hands up and say, தேவன் இந்த துயரத்தை என் வாழ்க்கையில ஏதோ ஒரு திட்டத்துக்காக அனுமதித்திருக்கிறார். God. யார் பக்கம் தேவன் இருப்பார்? Who is God's side? யார் இடத்துல பேசுவார்? Whom will God speak? யாருக்கு கிருபை தருவார்? Whom will God give glory to? பலவானுக்கு அல்ல, Not to the strengthened, புத்திசாலிக்கு அல்ல, not to the wise people, ஏமாத்துறவங்களுக்கு அல்ல. not to the people who cheat, கர்த்தர் சொல்லுகிறார், but God துயரப்படுகிறவர்களுக்கு, to those who mourn, திக்கற்றவர்களுக்கு, those who கைவிடப்பட்டவர்களுக்கு those கர்த்தர் சொல்லுகிறார், நான் துணையா இருக்கிறேன். ஒருவேளை நீ துயரத்தோடு வந்திருக்கலாம், ஐயோ என் கூட யாருமே இல்லையே. you may come here with இன்னைக்கு இந்த sorrow. உலகத்துல 99% மக்கள் 99% of இருதயத்துல என்ன நினைவுல இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். do you know what are they thinking in their heart? கரெக்டா சொன்னீங்கன்னா கிஃப்ட். என்ன நினைவோடு 99% எல்லா மக்களும் சரி என்ன நினைவோடு இருப்பாங்க? யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. The sorrow that no one is understanding us. என்னை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. No one is understanding us. என் கூட யாருமே எனக்கு சப்போர்ட் இல்லை. There is no one to support me. ஆமான்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி காட்டுங்க. இந்த பக்கம் தான், இந்த பக்கம் எல்லாம் உங்களை புரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்களே. முக்கால்வாசி வீட்டுல இப்ப என்னை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க பாஸ்டர். There is no சில one நேரம் வெளியே understanding. சொல்ல முடியாது. இது சின்ன பசங்க கூட சண்டை போடல, என்ன புரிஞ்சிக்கலையான்னு. ஆனா பெரியவங்க திருமணம் ஆயிட்ட பிறகு, பிள்ளை பெற்ற பிறகு யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அந்த டைம் இருக்கிற வேதனை இருக்கு பாத்தீங்களா? இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆறுதலோ தேடி இருக்கியா, நான் ஆறுதலை தரு. நீ துயரத்தோடு துன்பத்தோடு வந்திருக்கியா, நான் உனக்கு ஆறுதலை கொடுக்கிறேன். நெஞ்சில கை வச்சு சொல்லுங்களேன். இன்னைக்கு நம்ம ஆறுதலை தேடி ஓடுறோம். Today we are going behind comfort. மனுஷன்கிட்ட போய் நம்ம ஆறுதல் கிடைக்குமா? இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, If someone is facing a problem, ஐயோ என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, துயரத்துல இருப்பீங்க. if they need money for some குழந்தை reason, பிறக்கல, துயரத்துல இருப்பீங்க. they will be என் புள்ள கஷ்டப்படுது, துயரத்துல இருப்பீங்க. be in sorrow. சரியான வருமானம் இல்ல, துயரத்துல இருப்பீங்க. In sorrow because ஏதோ ஒரு பலவீனத்துல இருப்பீங்க, துயரத்துல இருப்பீங்க. or you will be in உங்களுக்கு some- ஆறுதல் சொல்ல ஒருத்தர் இருக்க மாட்டீங்க, துயரத்துல இருப்பீங்க. there will be no one to comfort you. யார்கிட்ட எடுத்துன்னு போய் உன் குறைய சொன்னீங்கன்னா And if you seek people to comfort you, அவங்க கேட்டுப்பாங்க. they just listen, ஆனா பதில் மட்டும் என்ன பண்ணாது? but the answer won't come. இன்னைக்கு வேதம் சொல்லுது,
நீ இப்ப அநேகருக்கு நீ ஆறுதல் அடைக்கிறன்னா கர்த்தர் உன் கூட இருக்குன்னு சொல்லுகிறார். ஒருத்தன் வேதனையோடு இருக்கு, நீ ஆறுதல் சொல்லுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். God is telling you to comfort others. ஆனா மனிதன் என்ன ஆறுதல் சொன்னாலும், But no matter how much a human, மனிதன் வாயிலிருந்து என்ன ஆறுதலான வார்த்தைகள் வந்தாலும், no matter how much comfort, ஒரு மனிதனை அது உண்மையான ஆறுதல் படுத்தாது. that does not comfort. ஒருவேளை நான் கடன் கஷ்டத்துல வரேன், If I am in a debt problem, அர்ஜென்ட்டா 1 லட்சம் ரூபாய் தேவை, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், ஏதோ தேவை. urgently, நான் இந்த பிள்ளைகிட்ட பேசும்போது என் கஷ்டத்தை சொல்லும் பொழுது and when I'm ஒருவேளை காசு இருந்தா கொடுத்துடும், இல்லைன்னா சரி ஜெபம் பண்ணிக்கலாம், ஜெபம் பண்ணுங்க கர்த்தர் இருக்கிற, இதுதான் சொல்லி முடிப்பாங்க. ஆமாவா இல்லையா? yes or no? சரி, ஏன் தகப்பனார் இறந்துட்டாரு, If my father has passed, அந்த என் துயரம் தாங்க முடியல, நான் போய் என் உறவுகிட்டயோ சொந்த பந்தத்துக்கிட்டே நான் போய் சொல்றேன்னா அவர்களால ஆறுதல் மட்டுமே சொல்ல முடியும் தவிர they can only give comfort. என் வேதனையை அவர் பார்க்க தெரியாது அவங்களுக்கு. They நான் can't படுற feel my pain. கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது. They can't feel my pain. அவங்களுக்கு அது செய்தி, எனக்கு அது இழப்பு. For them it is just a news. ஒரு வீட்டுல ஒரு மரணம் ஏற்படுகிறதுனா If a family there is a அந்த வீட்டுக்கு அது பேரடி, பேரதிர்ச்சி, and பேரிழப்பு. and it's a loss for the house, சொந்தக்காரங்களுக்கு அது ஒரு துக்கமான செய்தி, and for the relatives it is just a, சொந்தம் இல்லாதவர்களுக்கு அது ஒரு சாதாரண செய்தி. for the third person it is just a normal news. வெளியே இருக்கிறவங்களுக்கு நீ எந்த அளவுக்கு வேதனைப்படுறன்னு அவங்களுக்கு சொல்ல முடியாது. ஒரு பிரிவினை இருக்கு பாத்தீங்களா? ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், But today God is telling, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சமூகத்துக்கு வந்துருங்க. you have come to the God's place. ரொம்ப துன்பத்துல இருக்கியா, துயரத்திலே இருக்கிறியா, உன் பாரத்தை கர்த்தரிடத்துல, Your problems to the நீ Lord. கர்த்தரிடத்துல முழங்கால் போட்டு தேவ சமூகத்துல சபைக்கு வரியா, கண்ணை மூடி ஆண்டவரே என் பிரச்சனை இதுதான், அப்படியே கண்ணை கலங்கி அவர்கிட்ட உன் பாரத்தை அப்படியே கொட்டுங்க. Just மனுஷன் இடத்துல அல்ல, உன் சொந்த இடத்துல அல்ல, not to your friends, not to your நீ relatives. அவர் இடத்துல கொட்ட 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 உன் வேதனை அப்படியே இங்கேயே மாறும். உன் பாரத்தை கர்த்தரிடத்துல ஒப்புக்கொடு. Place your grief to the வசனம் Lord. சொல்லுது, படிங்கல. எஸ்ஐயா 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். Isaiah chapter 61 verse 3. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக கர்த்தர் முதலாவது சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு ஓடுங்கின ஆவிகளுக்கு பதிலாக துதியின் உடையையும். இன்னைக்கு இந்த வசனத்தை தேவன் சொல்லுகிறார், நான் யாராருக்கு துணை நிற்பேன், எப்படி கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்றார். முதல்ல சீயோனில் துயரப்படுகிறவர்களுக்கு அவர் என்ன பண்றாரு, தீர்ப்படுத்துகிற தேவன். People who grieve with சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கர்த்தர் தரேன்னு சொல்லுகிறார். giving the crown of beauty. ஏன் இந்த சாம்பல்? Why instead of ashes? நல்லா கவனிச்சு பாருங்க. Listen carefully. இந்த சாம்பல் என்பது என்னன்னு பாருங்க. சாம்பல் என்பது என்ன? What does the ashes mean? இன்னத்துக்கும் உதவாததுதான் கடைசியா நிக்கிறதா சாம்பல். The useless thing which is the last thing is this. சமையல் ஆக்கின எந்த கறிக்கட்டை போட்டாலும் சரி கடைசியா நிக்கிறது சாம்பல். No matter whatever you do, the final stage is ஒரு ashes. பொருளை எரிச்சு அதுல இருந்து எதாவது எடுக்கிறாங்க, கடைசியா நிக்கிறது சாம்பல். சாம்பல் எதற்கும் பிரயோஜனப்படுத்தாது. The ashes is useless. இந்த அத்திப்பட்டு ஏரியால எல்லாம் நான் இப்ப பரவாயில்ல, கொஞ்ச காலத்துக்கு முன்பாக அங்க இருக்கிற தரையெல்லாம் பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கும். தரை ஃபுல்லா கருப்பா இருக்கும். ஏன் தெரியுங்களா? The road will be fully black in some areas. அங்க இருக்கிற அனல்மின் நிலையம் எரிச்சு அதுல இருந்து கேஸ் எடுப்பாங்க, அப்புறம் கரண்ட் எடுப்பாங்க. இதுல இருந்து வருகிற எரிசக்தி இதெல்லாம் எடுத்து மீதி பாத்தீங்கன்னா ஒண்ணுத்துக்கும் உதவாது. அது சாம்பலா இருக்கும். அதை தூக்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, தரையில போடுவாங்க. Because of the ashes which is the wastage of the அந்த industry. தரையில அந்த தண்ணி உள்ள இழுக்காது. And the water won't absorb it. மண்ணுக்கு உண்டான அந்த தன்மையை இழந்து போயிடும். Lose the properties of a soil. செடி கொடி வளராது. அப்படி வளருதுன்னா ரொம்ப அபூர்வம். அதுல தண்ணி ஊத்தி 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 ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் கொஞ்சமா முளைக்கும். எத்தனை பேர் இந்த அத்திப்பட்டுக்கு போயிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க? இந்த அத்திப்பட்டிக்கு போல இந்த எண்ணூர் சைடு தாண்டினாவே அங்க ஃபேக்டரியில இருந்து எரிக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மண்ணை காசு கொடுத்துட்டு வந்து நம்ம மக்கள் போடுவாங்க. அது ரொம்ப கெடுதி. ஏன்னா எதுக்கும் யூஸ் இல்லை. தூசி சொல்லுவாங்க, தூசி, சாம்பல். சாம்பல் எதுவும் நாமம் போட தான் யூஸ் தவிர எதுக்கும் யூஸ் இல்லை. ஒருவேளை நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். Even our life would be like that.
செய்யற பிசினஸ் சாம்பல் போல ஒன்னத்துக்கு இல்லாம கருகி போயிருக்கும். The business which we do is like ashes which is குடும்ப வாழ்க்கை சாம்பல் போல இருக்கும். even our family life. நீ செஞ்ச வேலை சாம்பல் போல இருக்கும். Even our work which we do is உன் வாழ்க்கை வெறும் சாம்பல். இனி அதை சீர்படுத்தவே முடியாது. you cannot remake it. இனி என் குடும்பத்தை ஒழுங்குபடுத்த முடியாது. You may think that you cannot. இனி என் வாழ்க்கையை ஒண்ணுபடுத்த முடியாது. I cannot. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு, finish. I cannot retain anything. ஆனா தேவன் சொல்லுகிறார், But God is telling, சாம்பலுக்கு பதிலாக நான் சிங்காரத்தை கர்த்தர் கொடுப்பேன். ஒருவேளை உங்க வாழ்க்கை சாம்பலை போல இருக்கலாம். நான் சொல்லும் பொழுது கர்த்தர் உங்க இருதயத்தில் பேசிக்கொண்டு இருப்பார், மகளே நான் உன்னை குறிச்சு தான் பேசுறேன், உன் வாழ்க்கை தான் சாம்பல் போல இருக்கு, நான் மீண்டும் உன்னை என்ன பண்ணுவேன், சிங்காரமாய் மாற்றுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒடுங்கின ஆவி. ஒடுங்கின ஆவியேக்கு துதி நாடையை கர்த்தர் கொடுப்பார். அது என்ன துதி நாடு? ஒடுங்கின ஆவினா என்ன? what is the spirit of despair? நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மனுஷனுக்கு வாழ்நாள்ல வாழ்ந்து திறந்து இறக்கிறதுக்குள்ள 3 டைம் அவன் வாழ்க்கையில ஒரு கெட்ட நேரம் வரும். வாழ்க்கையை புரட்டி போட்ட மாதிரி வரும். In a whole human's life he will face 3 டாப்ல இருக்கவங்க கூட கீழ வந்துருவான். he will face 3 major. அத வந்து புறஜாதிகள் என்ன சொல்றாங்க, 7.5 நடு சனின்னு சொல்லுவாங்க. அம்மாவை இல்லையா கேள்விப்பட்டிருப்பீங்க, சனி வந்துச்சு பாஸ்டர், சனி நம்ம உடம்புல ஆடுது, அவ்வளவுதான் 7 வருஷம், அதுக்கப்புறம் அதே பழகிடும். இந்த சில நேரங்களில் நெருக்கப்படும் மொத்த பிரச்சனையும் மொத்தமா வரும், அப்படியே ஒடுங்கி இருப்பாங்க. சில நேரம் அவமானத்தின் மத்தியில sometimes because of shame, தெரியாம செய்த காரியத்தின் நிமித்தமாக ஒடுங்கி போய் உட்கார்ந்திருப்போம். because of humiliation. சில நேரம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாதவ ஒடுங்கி நிற்போம். sometimes because of you cannot make it. சில பிள்ளைங்க கேட்கும், என்னையா படிக்க வைக்கல, என்னையா பெத்த. நிறைய பிள்ளை பெற்றோர் சொல்லும், எனக்கு அவமானமா இருக்கு, ஒரு கடைக்கு போனா என் பிள்ளை கேட்குது வாங்கி கொடுக்க முடியல பாஸ்டர், இந்த வாழ்க்கை எனக்கு தேவையா, நான் மறிச்சு போறேன். என் பிள்ளை கேட்கிறான் படிக்கிறதுக்கு, என் பிள்ளை படிக்க ரெடியா இருக்கு, நான் படிக்கல, என் பிள்ளை நல்லா படிக்குது, என் பிள்ளை நல்ல ஸ்கூல்ல சேர்க்க எனக்கு என்ன கிடையாது, பணம் இல்ல, ஒடுங்கி போய் நிக்கிறேன், என் பிள்ளை முகத்தை பார்க்க முடியல. நேற்று ஒரு சகோதரி எனக்கு கால் பண்ணி சொல்றாங்க, என் பிள்ளைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும் பாஸ்டர், yesterday a sister என் பிள்ளைக்கு நல்ல மார்க் வந்திருக்கு, காலேஜ்ல காட்டிலும் 20% தான் என்ன பண்றாங்க ஃபீஸ் கட்ட சொல்றாங்க, மற்றவங்களுக்கு எல்லாம் லட்சக்கணக்கு, எனக்கு வெறும் 30,000 ரூபாய் கட்டுவோம் பிள்ளைக்கு சீட்டு தரேன்ட்டு. அந்த சீட்டு 2 லட்சம் ரூபாய் சீட்டு, என்கிட்ட 30,000 ரூபாய் இல்ல, என் பிள்ளை என் மூஞ்ச பாக்குது, என்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு பாக்குது, நான் வேற ஏதாவது கவர்மெண்ட் காலேஜ்லயாவது சேர்றேம்மா, எனக்கு வேணான்னு சொல்லுது, என்னால முடியல பாஸ்டர், எனக்கு ஒடுங்கன ஆவி. சில நேரங்கள்ல உன்னால எதுவும் செய்ய முடியாதபடி உன் கௌரவத்தை இழந்து என்ன சொல்லுது, மானம் போய் வேதனைப்பட்டு அசிங்கப்பட்டு சில நேரம் ஒடுங்கி உட்கார்ந்துருப்ப. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நீ ஒடுங்கி போய் உட்கார்ந்துருக்க, என் சமூகத்துக்கு வா. God is telling you to come. வருத்தப்பட்டு பாரம்பட்டு ஒடுங்கி போய் உட்கார்ந்துருக்க, ஒடுங்கின ஆவியோடு இருக்கிற என்கிட்ட வா, God is calling you. நான் உனக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். தேவ சமூகத்துல வந்துருங்க. You have come to God's place. நான் இந்த ஒடுங்கின ஆவி நான் சொல்லும் பொழுது, when I tell the spirit of despair, ஒரு அம்மா போன 2 வாரத்துக்கு முன்னாடி 2 weeks before ஒரு விண்ணப்பத்தை சொல்லி என்கிட்ட புலம்புறாங்க. women told me about முன்னாடி உட்கார்ந்துகிட்டு கை நடுங்குது, முகம் அப்படியே அலறுது, என்னமா பிரச்சனை, என்னமா பிரச்சனைன்னு கேக்குறேன். I asked her what happened. என் பொண்ணு வீட்டை விட்டு ஓடிட்டா பாஸ்டர். She told that her son, யாரு her கூடமா daughter eloped. கம்முன்னு இருக்காங்க, யாரு கூடமா கம்முன்னு இருக்காங்க. I asked her, சொல்லுமா, with whom? யார் கூடயும் இல்ல பாஸ்டர். அப்புறம் எங்க அவ அரவணையா மாறிட்டா, பொண்ணு அரவணையா மாறுது. ஆமா பாஸ்டர், நடுக்கமா இருக்கேன். இப்போ என் சொந்தத்துக்கு நான் என்ன சொல்றேன், ஊருக்கு போயிருக்காரு சொல்றேன், அவ வந்தா நான் என்ன சொல்றது, அவ வரமாட்டா, என்ன மறந்துருமான்னு சொல்லிட்டா. என்னால ஒன்றும் பண்ண முடியல, அப்படியே வெக்கம், அவமானம், துன்பம் மத்தியிலும் பிள்ளைய குறித்து கவலை. ஐயோ அவ என்ன பண்ணுவா, அவங்க அப்பா சொல்லிட்டாரு, இனி எனக்கு அவர் பிள்ளை இல்ல, அவளுக்கு சேர்த்து வச்சிருக்க பணம் எடுத்து கொடுத்துரு. இதுக்கு நான் எப்படி பதில் சொல்லுவேன்னு நினைக்கிறீங்க? நான் சொன்னேன், ஏசப்பா இருக்கிறாருமா, சொல்லுங்க. உன் வேதனை போய் மனுஷன் போய் சொல்லாத, இதை போய் வெளியே சொல்ல முடியுமா? எல்லாரும் செய்யற தவறு செய்தா பரவாயில்ல, இருக்கிறதுலே நடக்காதது நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்துல நடக்குதுன்னா அது வெளியே சொல்ல முடியாத காரியம். ஆனா தேவன் உன்னை துன்பப்படுத்துகிறவர் அல்ல. தாவீது 69 சங்கீதம் 69:29 எடுத்து படிக்கல. தாவீது அவன் துன்பத்தின் மத்தியில சொல்லுகிறான், நானோ சிறுமையும் துயரமும் உள்ளவன். நான் எப்படி இருக்க சொல்றான், அவனை பார்க்கும் போது நான் நினைப்போம், இவனுக்கு என்னமா பிரச்சனை, இந்த சகோதரிக்கு என்னங்க பிரச்சனை, கழுத்துல 2 செயின், வீடு, சொந்த வீடு, சொந்த ஆட்டோ, ஒரு ஆட்டோ வச்சிருந்தா போதும் அந்த வீட்டை அவன் பெரிய ஆள் நினைப்பாங்க. 2 பைக்கு, ஆனா எவ்வளவு லோனு போகுதுன்னு தெரியாது. நேத்து ஒரு பேய்
ஒரு பொண்ணுக்கு ஜெபம் பண்ற உள்ள இருந்து பேய் வந்து சொல்லுது, Yesterday a spirit. உனக்குன்னா நீ கோடீஸ்வரன்ட்டு. பேய் மேல இருக்கிறது தான் பார்த்துருக்கு, உள்ள இருக்கிறத பார்க்கல. உங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? தாவீதை பார்க்கும்போது அவன் நாடு மேய்ச்சிருந்தான், இன்னைக்கு ராஜா. ஆனா அவன் துன்பம், அவன் இருதயம் சொல்லுது, என் சொந்த ஜனமே எனக்கு எதிர்ப்பா இருக்கு. வாழ்க்கையில எதிரிகள் எப்படிப்பட்ட, கண்ணுக்கு தெரியாதவங்கள தூரத்துல இருக்கவங்க எதிரி எப்படி இருந்தாலும் சரி, பலமா இருந்தாலும் சரி, அவன் உன்னை அடிச்சாலும் சரி, நீ தோத்து போனாலும் உனக்கு பெருசா உனக்கு தோல்வி தெரியாது. ஆனா கூடவே இருக்கவங்க உன்னை தோக்கடிப்பாங்க பாத்தீங்களா, அந்த தோல்வி உன் வாழ்க்கையில மறக்க முடியாத காயமா இருக்கும். Betrayal will be your biggest sorrow. அவன் சொல்லுகிறான், நானும் எப்படி இருக்கான், மீண்டும் படிமா அந்த வசனத்தை. நானும் சிறுமையும் துயரமும் உள்ளவன் தேவனே, தேவனே உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலம். உயர்ந்த அடைக்கலம். அவன் ஆனா எங்க வந்துருவான் தெரியுங்களா, அவன் இருக்கிற இடத்தை தேவ சமூகமா மாத்திடுவான். அதான் அவன் ஸ்பெஷல். David would just நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தரை தேட ஆலயத்துக்கு போவோம். We go to the church. அவன் இருக்கிற இடத்தை துதிச்சு தேவ ஆலயமா மாத்தி, அதுதான் தேவனோட ஸ்பெஷல். அதுதான் தாவீதோட ஸ்பெஷல். அவன் ஜெபம் பண்றான், ஆண்டவரே நானும் David is telling, சிறுமையும் துயரம் உள்ளவனா இருக்கிறேன், தேவனே உம்மிடத்துல வந்திருக்கிற நீரே எனக்கு அடைக்கலம். He is asking for protection to the God. வசனம் சொல்லுது, நீ எங்க வெட்கப்பட்டியோ அதே இடத்துல உன் தலையை உயர்த்து. God will lift up your head. தாவீது சொல்றானா, துயரத்திலையும் துன்பத்திலையும் அவமானத்தின் மத்தியில இருக்கிறேன், எனக்கு பாதுகாப்பு நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு அடைக்கலம், எனக்கு பிரச்சனைன்னா நான் உன்கிட்ட தான் வருவேன். David is asking for protection to the Lord. கல்யாணான ஒவ்வொரு பெண்களும், to the all married women, கணவன் வீட்டுல ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், ஒரு துயரம்னா ஸ்ட்ரெயிட்டா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. அம்மா வீட்டுல ஆறுதலா உண்மையாதான், ஆனா அந்த ஆறுதல் கூட ஒரு 30 நாள் 10 நாளுக்கு மேல போனா உள்ள இருக்கவங்களே நம்ம மருந்து விருந்தோம். யாரையும் நம்பி நம்ம போக கூடாது. யார் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கீங்களோ, தேவனை தன் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டிருக்கீங்களோ, கத்தெடுத்தவன் பார்த்தவை அவர்தான் அடைக்கலம். ஆண்டவரே சொல்லிட்டு நீ இருக்கிற இடத்துல துதிக்க ஆரம்பிச்சிடு. Just start praising the Lord in the தேவ ஆலயத்துல போய் துதிக்க ஆரம்பிச்சிடு. Just go to the God. அவர்கிட்ட சரண்டர் ஆகுங்க. சொல்லுங்க, இயேசுவே Lord, நான் துயரத்துல துன்பத்துல இருக்கிறேன்ப்பா. I have come. சொல்லுங்க, அவமானத்தை நிந்தையின் மத்தியில வாழுகிறேன், நீர் ஒருவரே எனக்கு ஆறுதலும் அடைக்கலமானவர். You are my only. சொல்லுங்களேன், எனக்கு நீரே எனக்கு அடைக்கலம், You are my protection. என் கேடகம், You are my protection. என் பாதுகாப்பு. ஆண்டவரே அப்பா, என்னை கை விட்டுறாதீங்க. Don't leave me. நீங்க என்ன வேணா துன்பப்படுத்துங்க, ஆனா என் சொந்தங்களுக்கு மத்தியில என் தலையை உயர்த்துங்க. சொல்லுங்க, Lift up my head, Lord. என் மேல ஏதாவது வருத்தம் இருக்கா ஏசப்பா, நான் செய்த தப்பிதங்கள் நிமித்தமா என் மேல வருத்தங்கள் இருக்கா, என்னை நீங்க என்ன வேணா தண்டனை கொடுங்க, ஆனா நான் வாழ்ற இடம், நான் வாழ்ற வசிக்கிற இடம், என் சொந்தங்களுக்கு முன்பாக, உறவுகளுக்கு முன்பாக அப்பா உன் வசனத்தை வெளிப்படுத்துங்க, என் தலையை உயர்த்துங்க. Now lift up my head before my relatives, Lord. எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நார்மலா ஜெபிக்கிறத காட்டிலும் தேவனை ஐஸ் பிடிச்ச மாதிரி ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க, நீங்க என்ன வேணா அடிச்சுங்க, ஆனா வெளியே எனக்கு கௌரவமா வைங்க. பிரச்சனை உனக்கு எனக்கும், பிரச்சனை உனக்கு எனக்கும், நம்ம எப்ப வேணா சண்டை போட்டுக்கலாம், ஆனா வெளியே மட்டும் விட்டு கொடுக்க கூடாது. நல்ல குடும்பம் உள்ளுக்குள்ள இருக்க சண்டை போட்டாலும் சரி, மூணாவது ஒரு ஆளு வந்து அவனை விட்டு கொடுக்க மாட்டான். நம்மளுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கட்டும், நல்ல குடும்பம் நம்மளுக்குள்ள 1000 இருக்கட்டும், நம்ம அடிச்சு போய் கொண்டு போவோம், ஆனா மூணாவது ஆள் கேட்க நீ யாரு? இப்ப நீ தேவனிடத்துல ஒண்ணு, ஆண்டவரே நீங்க நானும் ஒண்ணு, ஆண்டவரே நான் உன் சமூகத்துக்கு வந்துட்டேன், நீ கேடகம், நீங்க என்ன வேணா திட்டுங்க அடிங்க, ஆனா இந்த பிரச்சனைல இருந்து இப்ப எனக்கு என்ன பண்ணுங்க, விடுதலையாக்கு. ஒருவேளை ஒரு நெருக்கமான சூழ்நிலை, கடன் பிரச்சனை, வியாதி, இல்ல குழப்பம், சமாதானம் இன்மை, ஏதோ ஒரு சூழ்நிலை, ஆண்டவரே நான் பாவத்தோட எப்படி ஜெபம் பண்றீங்க, நான் கண்ணை மூடிட்டு இயேசுவே, கண்ணை மூடுமா இயேசுவே, இயேசு சாமி நான் பாவத்தோடு தான் வந்திருக்கிறேன், நான் பாவம் செஞ்சிருக்கேன் தான், எனக்கு நீங்க தண்டனை கொடுங்க, ஆனா அதுக்கு பதிலாக, அதுக்கு முன்பாக இந்த பிரச்சனையில எனக்கு விடுதலை கொடுங்க, குடும்பத்துல ஒரு சமாதானத்தை கொடுங்க, இந்த பொருளை வாங்க எனக்கு கிருபை கொடுங்க, ஆண்டவரே நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன், அப்பா என்னை நீங்க தண்டிப்பதற்கும் என்னை தேற்றுவதற்கும் உமக்கு உரிமை உண்டு ஆண்டவரே, ஆனா சத்துருக்கள் முன்பாக நான் வெட்கப்பட்டு போக கூடாது, ஏன்னா நான் உம்முடைய பிள்ளை. சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுவே நான் உம்முடைய பிள்ளை. நீங்க ஜெபம் பண்ற விதத்துல தான் உனக்கு விடுதலை உண்டு. நீங்க சரண்டர் ஆயிடணும், ஆண்டவரே எனக்கு நீங்க தான் அடைக்கலம். சொல்லுங்க, அவருடைய பாதுகாப்புல உள்ள போயிட்ட பிறகு உன்னை ஒருத்தரும் தொட முடியாது. இங்க பாருங்க, எதிரி கையில அணுகுண்டு இருக்கட்டும், அவங்க கிட்ட பெரிய பெரிய ராணுவம், பெரிய பெரிய எது இருக்கட்டும், அவங்க கிட்ட ஒரே ஒரு பாதுகாப்பு, எதுவும் தொலைக்காத ட்ரெஸ் நீ போட்டுட்டீங்கன்னா அவன் கிட்ட எது இருந்தாலும்
உனக்கு அது என்ன கிடையாது, பெருசு கிடையாது. அவனுக்கு எது பெருசா தெரியும் தெரியுமா? இவனை ஒண்ணும் பண்ண முடியல, அந்த ப்ரொடெக்ஷன் இவனை விட்டு தூக்கணும். இங்க தாயின் கருவில இருக்கும் பொழுது தேவன் உன்னை தேர்ந்தெடுத்துருவார். God will choose you. இந்த புள்ள வந்து பிறந்த உடனே இப்படிதான் இருக்கணும். God will decide your life. இந்த புள்ள நீ இப்படி படிக்கணும். The child should learn like வாலிப வயசுல எப்படி இருக்கணும். It should be like this in the teenagers. வாழ்க்கையில இதெல்லாம் இந்த பிள்ளை வந்து நான் கொடுத்த ஆசீர்வாதத்துல இந்த பிள்ளை பெற்றுக்கொள்ளணும். The blessings which the child அநேகருக்கு முன்பாக இந்த பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கணும். The child should be நினைச்ச காரியம் நடக்கணும். All the things தேவன் என்னோட திட்டம்லாம் இந்த பிள்ளை வாழ்க்கையில வச்சிருக்கிறேன். All my plans I have. முதிர் வயதுல in the old age பிள்ளையின் ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகள் காணணும். இப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் திட்டம் வச்சிருப்பார். God has planned for each and every single person like this. ஆனா தேவ திட்டம் எப்படி வச்சிருப்பாருன்னா, But how God's இந்த புள்ள நான் கடைசி வரையும் கஷ்டப்படணும். ஒருத்தருக்கும் தேவ திட்டம் அப்படி அல்ல. But God's ஆனா ஜாதகம் சொல்லும், இந்த கைரேகை என் கணிதம் பாக்குறவங்க சொல்லுவாங்க, இந்த ஜாதகம் பிறந்தவங்க கடைசி வரை பிச்சை எடுக்கணுமே, இந்த நாட்களுக்குள்ள செத்துடணுமே, இது ஜாதகம் வச்சிருப்பாங்க. என் தேவன் எழுதின எழுத்து என்ன? But my God's plan ஒருவரையும் பிச்சை எடுக்கவோ இல்ல தலைகுனியவோ இல்ல கஷ்டப்படும் தேவன் ஒரு பிள்ளையை அந்த உலகத்துக்கு என்ன பண்ணல, அனுப்பல. அவர் will never let anyone to beg or to அவர் நாமம் பிரஸ்தாபப்படும்படியா இந்த பிள்ளையை உயர்த்தும்படியா கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளையை படைத்திருக்கிறார். God only created every single person to glorify his name. ஒவ்வொரு பிள்ளையை பிறக்கும் பொழுது தேவன் திட்டத்தோட தான் அனுப்புறார் இந்த பூமிக்கு. God has sent every child with a plan. பிசாசு ஒரு திட்டத்தை வச்சிருப்பான். நீ உன் பிள்ளைக்கு இந்த திட்டத்தை வச்சிருக்கிறியா? But the devil will. உன் பிள்ளைக்கு இந்த திட்டத்தை வச்சிருக்கிறியா? நீ You have a plan for your child. நான் ஒரு திட்டத்தை வச்சிருக்கேன். அவன் நல்லா படிப்பான், படிக்க மாட்டான். அவங்க அப்பாவுக்கு நல்ல வருமானம் வந்ததுன்னு பிள்ளைக்கு நல்லா இருக்கும், வருமானத்தை நான் கெடுப்பேன். வாலிப வயசுல உண்மை தேடினாதான் அந்த பிள்ளை நல்லா வச்சிருப்பேன். வாலிப வயசுல முதல் என்ன பண்ணு, பாவத்தை கொடு, அவ்வளவுதான். முதல் 50% வாழ்க்கைய, படிக்கிற வாழ்க்கைய நிர்ணயிக்கிற அந்த வாழ்க்கைய பிசாஸ் கையில் எடுத்துட்டானா எதிர்காலம் ஃபுல்லா தோல்வி அடைந்து போயிடும். And the devil will destroy the first 50%. மகனும் சரி மகனும் சரி தேவன் திட்டப்படி இல்லாம சாத்தானின் திட்டப்படி உள்ள வந்துச்சு, அவன் குடும்பமே நெருக்கமும் போயிடும். If you choose a wrong partner, your life will be. ஆனா தேவன் வெச்ச திட்டம் ஒரு நாளும் மாறாது. But God's plan will never change. இவன் மாத்த தான் பாப்பான் தருவேன். எப்போ தெரியுங்க, என்னைக்கும் try to change. ஒரு பொருள் பழைய இடத்துலன்னா அது பழைய இடத்துல வந்துதான் தீரும். விசுவாசம். ஒரு பொருள் இந்த இடத்துல இருந்து எடுக்கிறோம்னா அது எங்க போனாலும் திருப்பி வைக்கிற இடம் இங்கதான். ஆனா இந்த இடம் அதற்காக தேவன் ஒரு வெற்றிடமாய் கர்த்தர் வைத்திருப்பார். God has a place for each and every single thing in the world. அந்த வெற்றிடத்தை ஃபில் பண்றது யாருன்னா நீங்க தான். இழந்து போனதை மீண்டும் உள்ள வரணும். அதனால தான் வாலிப பிள்ளைங்க கர்த்தரை தேடுங்கன்னு கர்த்தர் சொல்லுவார். That's why the teenage and the young adults should seek God. சிறு பிள்ளைகளை கர்த்தரை தேட அந்த பிள்ளையின் எதிர்காலம் முழுவதும் படிப்பு, ஆவிக்குரிய வாழ்க்கை, அந்த பிள்ளைக்கு தேவைகள் எல்லாம் கர்த்தர் டிஃபைன் பண்ணி வச்சிருவார். The children's life will change according to God's plan when they pray. நான் உங்களுக்கு ஒன்னு சொல்லி தரேன். I would like to teach you உன் something. பிள்ளையை பெரிய பெரிய காலேஜ் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறத காட்டிலும் More than leaving your child தேவனுக்கு பயப்படுகிற வழியையும், just teach him the perfect way of God. தேவனுக்கு பயப்படுகிற வழியையும், the fear of God, தேவனை புரிந்து கொள்ளுகிற வழியையும், the understanding of God. இது ரெண்டு நீ சொல்லி கொடுத்துட்டா போதும். Just teach them these அந்த two பிள்ளை இந்த உலகத்துல ஒண்ணுத்துக்கும் வெட்கப்படாதபடி எடுத்த காரியம் எல்லாம் ஜெயம் பெறும்படியாக அந்த பிள்ளையின் வாழ்க்கை மாறும். And the children's life will நம்ம என்ன நினைக்கிறோம்னா படிப்பு இருந்தா போதும் புள்ள மாறிடும். And what we think is only education. படிச்சவங்க தான் இந்த வாழ்க்கையில் இந்த தேசத்துல முன்னுக்கு வரணும்னா ஒரு விஷயம் கூட படிச்சவங்க கிடையாது. தேவன் வச்ச தீர்மானம்ன்றது வேற. God's plan is different. நீ தேவனுடைய அவர் அழகையும் அவருடைய படைப்பையும் அவருடைய வல்லமையும் நீ ருசி பார்க்க ஆரம்பிச்சனா கர்த்தர் மூலமாவே அது கிரியை செய்வார். When you start tasting his power. ஒண்ணும் இல்ல, நீங்க வேணா யோசிச்சு பாருங்க. நான் சொல்ற சில ரகசியத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. Just try whatever. என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. எப்படி அடிக்கடி நான் எப்பயாவது வானத்தை பார்ப்பேன். I will see look up to the sky. எவ்வளவு அழகா, எவ்வளவு ஹைட்டா, இன்னும் வரையும் மனுஷனால இந்த வானத்தை அளக்க முடியல. I just wonder மெஷர் பண்ண முடியல. the sky is. என்ன இருக்குன்னு தெரியல. கொஞ்ச தூரம் போயிட்டு வரதுக்கு அவன் திக்குமுக்கா ஆடி கடைசி வரையும் எங்கேயோ போய் ஒரு இடத்துல நின்று வந்துடுறான். The humans cannot reach the sky. தேவன் எவ்வளவு பெரிய அழகா இல்ல, இந்த சூரியன் எவ்வளவு படிச்சிருக்க பாருங்க. I will wonder how the எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. இந்த சூரியன் மாதிரி இதுவரையும் எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. நீலா எவ்வளவு அழகா இருக்கு. அவர் படைப்பை ருசி பார்க்க கர்த்தர் பெரியவர் இல்ல. அவர் படைப்பையும் அந்த படைப்பை பார்த்துட்டு அவர் படைச்ச விதத்தையும் ருசி பார்க்க அந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில ஒண்ணு நடக்கும்.
The more and more you taste and see the God. நான் சொல்றது புரியுதா எனக்கு தெரியல. அடுத்தது சொல்றேன் கேளுங்க. ஒரு மரத்தை பார்த்து ரசிப்பேன் நான். I would admire a tree. மரத்துக்கு தேவன் பாருங்களேன் தண்ணி கீழே கொடுக்கறாரு. God is giving water. அது வேர் வழியா போகுது, மரத்துக்கும் உயிர் இருக்கு. And even the tree has life. உடைஞ்ச கிளை அதிலே திருப்பி முளைக்குது. Even the broken அதுல அநேக பறவைகள் எல்லாம் வந்து அதுல தஞ்சமிடுது. And other birds are living over there. அது மனுஷனுக்கு ஏதுவா இருக்கு. தேவன் ஒன்னொன்னுத்துக்கும் கனெக்ட் பண்ணி ஒன்னொன்னு அழகா படைக்கிறன்னு ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்த தேவன் படைச்ச விஷயத்த நான் பார்த்துக்கொண்டே இருப்பேன். ஒண்ணும் இல்லம்மா, நீ வரைஞ்ச டிராயிங் just admire the drawing. நீங்களே ஏதாவது ஒரு சின்ன வயசுல பாத்தீங்கன்னா கிராஃப்ட் ஒர்க் ஸ்கூலுக்கு செய்வீங்க. You do the craft. நீங்க செஞ்சதை நீங்களே ஊத்து பார்த்துட்டே இருப்பீங்க. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. சின்னது தான் இருக்கும். You would just admire whatever you have done. அதே மாதிரி தேவன் செய்த காரியத்தை நம்ம சின்னதே நம்ம உத்து பார்க்கணும். தேவன் செஞ்ச சின்ன காரியத்தை உத்து பார்க்க 2 நாள் அதை ஆராய்ச்சி பண்ண தேவன் செஞ்ச அதிசயத்தைப்பா. நார்மலா மரம் போகாம அந்த மரத்துல களை வர ஒண்ணு கட்டான ஒண்ணு வருது. உழுகுற இலை நிலத்துக்கு உரமாய் மாறுகிறது. இப்படி ஒன்னொன்னா பார்க்க ஒரே வாரத்துக்குள்ள அதே மாதிரி ஒரு அதிசயம் என் வாழ்க்கையில ஒண்ணு நடக்கும். ஏன்னா அதை நான் பார்க்கிறேன், ரசிக்கிறேன். அவரை நான் என்ன பண்றேன், அவர் செய்திருக்கிறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். அதை நான் ஆர்வத்தோட பார்க்கிறேன். ஐயோ கர்த்தர் இப்படிலாம் செய்யறாருன்னு. Because I am tasting the God's creation. சில நேரம் எலி போனா எலியை பார்ப்பேன். சின்ன எலிக்கு முடி எவ்வளவு இருக்கு, அதுக்கு காது இருக்கு, மூக்கு இருக்கு, சாப்பாடு இருக்கு, அது போய் தங்குது, அழகா எடுத்துட்டு போய். தேவன் எப்படி படைச்சிருக்காரு பார். சின்ன விஷயம் பார்ப்ப நம்ம வாழ்க்கையில அதே ஒரு அதிசயத்தை கத்த செய்வார். And likewise God will make a தேவனுடைய பிரமாணத்தை அதிசயத்தை நீ அசட்டை பண்ணிட்டா அது ஏதோ ஒண்ணு போகுது. சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, நீ கண்டுக்காம இருக்குன்னா உன் வாழ்க்கையில அந்த அதிசயத்தை பார்க்க முடியாது. You will not see the blessing in your life. தேவன் எதை நீ அதிகமா கேட்கிறாயோ அதுவாவே மாறுகிற. எதை விதைக்கிறாயோ you reap. சொல்லுங்க, எதை விதைக்கிறாயோ அதை வசனம் சொல்லுது. நீ எதை அதிகமா திங்க் பண்ற, எதை அதிகமா யோசிக்கிற, அது உனக்கு தானா கிடைக்கும். தேவனுடைய அற்புதங்களை நீ நினைச்சு பார்க்க உன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, நான் சொன்னது வானது சூரியனையும் மரத்தையும் சொன்னேன், ஒரு எலிய சொன்னேன், நான் ரசிச்சது. நீ தேவன் படைச்ச படைப்பு போய் மொபைல் எப்படி ஒர்க் ஆகுது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காது. இதனால உன் வாழ்க்கையில ஒண்ணும் இல்லை. தேவன் படைச்ச படைப்பு இருக்கு. இந்த ஹார்ட்ல எப்படிலாம் தேவன் செய்யறாரு பாருங்க. சம்டைம் யோசிப்பேன், மூளை சின்னோண்டு மூளை, அவன் பெருசா கண்டுபிடிக்கிறாங்க. சின்ன மூளையில ஸ்டோரேஜ் வைக்கிறாரு. அப்ப தேவன் wonder how big the memory usage of the brain is. தேவன் எவ்வளவு திட்டத்தை அழகா வச்சிருக்காரு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? How God has planned every single thing. நினைச்சு பார்க்க உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் இருக்கும். The more and more you think, you will see a miracle in your life. நிச்சயமா சொல்றேன், நீ தேவனின் ஆழத்தை நீ ரசிச்சு பார்க்கும் பொழுது நீ ருசி பார்க்க முடியாத கர்த்தர் உன் வாழ்க்கையில கத்த செய்வார். When you admire his creation, God will. எக்ஸாம்பிள் ஒண்ணும் இல்ல, அது எப்படி நடக்கும் நான் சொல்றேன் கேளுங்களேன். ஒரு மிச்சர் கடையில போயிட்டு நீங்க போய் நிக்கிறீங்க, அவன் புகடா சுட்டு வச்சிருப்பான், சூடா வச்சிருப்பான். நீ நின்னு அவங்க கிட்ட போய் புகடா இப்பதான் போட்டீங்களான்னு கேட்டா உடனே எடுத்து கையில கொடுப்பான். We go to snack shop and if you ask sample they'll give you one. ஏன் கொடுக்குறான்? Why are they giving? சாப்பிட்டு பார்த்தா நீ எக்ஸ்ட்ரா ஒன்னு வாங்குவ. Because you have to taste and you'll. நீ அங்க சும்மா போய் வேற வாங்கினா அவன் கேட்க மாட்டான். நீ புகடா இப்பதான் போட்டாங்களா, சூடா போட்டிருக்கீங்களா, நீ ஒரு வார்த்தை எடுத்து கையில கொடுப்பான். டேஸ்ட் பண்ணி பாரு. Just ask and see. நீ வேணாம், நான் போன சொன்ன வேணாம் சார் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க, வாங்க தேவையில்ல, கொஞ்சம் சாப்பிட்டு. அவன் அள்ளி இவ்வளவு கொடுப்பான். இவ்வளவு எதுக்கு, எனக்கு கொஞ்சம் பிடிங்க சாப்பிடுங்க. எனக்கு அப்படி சொல்றாங்க, உங்களுக்கு அப்படி சொல்றாங்கன்னு தெரியல. அதை சாப்பிட்ட உடனே நமக்கு என்ன வரும், ஆசை, நம்மளும் ஒண்ணு வாங்கிட்டு போலாம். அவனுக்கு என்னன்னா, நான் நல்லா செஞ்சிருக்கிறேன், For him, நான் ஏற்கனவே செஞ்சதை பார்த்திருக்கேன், உன் வாழ்க்கையில செய்யறேன். ஒண்ணும் இல்ல, நீங்க யார் வீட்லயா போய் பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்லுங்களேன், வாங்க உனக்கு நான் செஞ்சு தரேன். ஃபர்ஸ்ட் ஒரு நாள் வரீங்களா, நான் பிரியாணி சூப்பரா செய்வேன், என் மனைவி சூப்பரா செய்வாங்க, வாங்க ஒரு நாள் உங்களுக்கு நான் ஸ்பெஷலா பிரியாணி போடுறேன். ஒரு வீட்டுல சொல்லுவோம், அம்மா பாஸ்டர் உங்களுக்கு பொங்கல் செஞ்சிருக்கிறேன், எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க போன வாரம், நல்லா இருக்கும். நாங்க செஞ்சது, அவங்க செஞ்சது நீ ரசிக்கலனா, if you blame the creation, உனக்கு டேஸ்ட்டுக்கு எடுத்துட்டு வந்து திருப்பி தருவாங்க. Will they give you again? அம்மா நீ செஞ்ச ரசத்தை நான் டேஸ்டா குடிக்கிறேன், உன் வீட்டுல யாரும் குடிக்கல, உன் வீட்டுல யாரும் ஒரு ரசத்தையும் மீன் குழம்பையும் ரசிக்கல, நான் வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டேன், உனக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். ஓ ஏன் படைப்ப, ஏன் செஞ்சுத பாஸ்டர், இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றீங்களா, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றீங்களா? அடுத்த முறை நீ செஞ்சு நான் யாருக்கு எடுத்துட்டு வந்து கொடுப்பேன், எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுப்பேன்.
இதேதான் தேவன் செய்கிற படைப்பை நீ ரசிச்சு பாரு, ருசிச்சு பாரு. தேவன் உன் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்யும்படியாக கர்த்தர் நிச்சயமா செய்வார். God's creation, he will create a miracle in your life. நான் அநேக நேரம் நான் யூடியூப்ல உட்கார்ந்து என்ன பார்ப்பேன்னா, Many times I would watch, ஃபாரின்ல நடக்கிற மிராக்கிள் எல்லாம் பார்ப்பேன். I would just watch the miracles ஒரு which happen ஊழியக்காரர் in the இறந்துட்டார், foreign. டிபி ஜோஷுவா, நான் அவர்தான் அடிக்கடி பார்ப்பேன். There's a pastor whom I அந்த டிபி like. ஜோஷுவா பார்க்கும்போது நோயாளி வருவாங்க, நடக்க முடியாம வருவாங்க, The ஸ்ட்ரக்சர்ல வச்சுட்டு வருவாங்க. many people will அவர் come. ஜெபம் பண்ணி வயித்து 2-3 தட்டு தட்டுவார். He would just pray for them. கம் கெட் அப் பண்ணுவார். அவ்வளவுதான். எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. இவர் எஞ்சி இப்படி கஷ்டப்பட்டு எஞ்சி நடப்பார். பார்க்க ஆசையா இருக்கும். And they'll be healed very soon. இத மத்தவங்க வந்து மிராக்கிள் தள்ளி போவாங்க. சில பேர் நம்ம இதெல்லாம் பொய்ன்னுவாங்க. And someone will blame. சில பேர் இத it as நடிக்கிறாங்கன்னுவாங்க. false. நான் என்ன பண்றேன்? But what I am doing is, என் மைண்ட் எப்படி இருக்கும்னா, இவர் ஜெபம் பண்ணும் பொழுது இந்த பாஸ்டருக்கு எப்படி தேவ பிரசன்னம் இருக்கும், I would just wonder how the presence of என்னென்ன God will be. வார்த்தைகளை அவர் பிரயோஜனப்படுத்துறாரு, What kind of words எப்படி are எந்த using பாடி லாங்குவேஜ்ல தேவனை மகிமைப்படுத்தி ஜெபம் பண்றாரு. what kind of body language he is using by அப்படி glorifying ஜெபம் the பண்ணும் Lord. பொழுது தேவனுடைய அற்புதங்கள் வல்லமைகள் இந்த பிள்ளை உடம்புல எப்படி இம்பாக்ட் ஆகுது, How it is impacting the person who எப்படி ரியாக்ஷன் ஆகி அந்த புள்ள திருப்பி எந்திரிச்சு நடக்க then ஆரம்பிக்குது. how are they healed? சின்ன விஷயத்தை அப்படியே நினைச்சு ரசிச்சு பார்க்கும்போது அடுத்த வாரம் சர்ச்சில் அதே ஒன்று நடக்கும். And the next week I kind of miracle. நான் அதை பார்க்கல, நான் அதை ரசிக்கல, அதை தேவனை நான் அவர் செய்யற கிரியை நான் ஆராய்ச்சி பண்ணலன்னா என் வாழ்க்கையில் நடக்காது. If I did not research about இவ்வளவு it, விஷயம் நான் what சொல்றது will என்னன்னா, happen to it? உன் வாழ்க்கையில ஒரு வேதனையோடு வந்திருப்ப. நான் இப்ப சொல்றேன், உன் வாழ்க்கையில அதிசயத்தை செய்வதற்கு தான் கர்த்தர் இந்த அனுபவிச்சிருக்கார். விசுவாசம் வேதனையை கர்த்தர் உன் வாழ்க்கையில அனுமதிச்சது, தேவனுடைய திட்டம் உன் வாழ்க்கையில் நடக்கணும். God's plan has to become. யோசிச்சு பாரு, இவ்வளவு நெருக்கத்தின் மத்தியில கர்த்தர் வழி நடத்துறாரு. 10 காரியத்துல ஒரு காரியம் உன் வாழ்க்கையில் நடத்திருப்பார்ல. At least he would have done one. 10 காரியம் இல்ல 9 ஃபெயிலா இருக்கலாம், 1 நடத்திருப்பார்ல. அது யோசிச்சு பாரு. Just think இவ்வளவு about that. சூழ்நிலையும் இது நடக்குதே பரவாயில்லையே, இவ்வளவு நெருக்கத்திலும் இது நடக்குதே பரவாயில்லையே. All the problems, this is happening, it is bigger. சின்ன விஷயத்தை Just a பெருசா small நினைச்சுப்பார். thing, just think it as a சில big நேரம் thing. கையில ஒண்ணு இல்லாம இருக்கும், அந்த டைம்ல கர்த்தர் உனக்கு உதவி செய்திருப்பார். When you would have தேவன் நிறைய நேரம் என்கிட்ட சொப்பனத்துல பேசுவார். God would speak with me in the dreams. யாரு நம்மள நான் நம்புவேன், ஆண்டவரே எதை நடக்க போகுது. இந்த வருஷம் ஆட்சிக்கு யார் வருவான்னு சொன்ன, புதிய ஆள் வருவாங்கன்னு, ஆட்சி மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி வந்தது. இப்போ ஒரு சொப்பனம் And கடந்த 2 நாட்களாய், for the past 2 days I saw a dream லாக்டவுன் திருப்பி ஒண்ணு வரப்போகுது. that there will be a lockdown again. 2 அரக்கர்களை நான் பார்க்கிறேன். I'm seeing 2 நல்ல kind கொம்பு வச்சுக்கிட்டு, வாளை வச்சுக்கிட்டு, கிரீடம் வச்சுக்கிட்டு, நல்ல வெள்ளையா இருக்கிறான். of monster kind of creature, 2 பேர். just 2 people. அவனை பார்த்தோன்னு எல்லாம் ஒரு வீட்டுல போய், ஒரு கூடாரத்துக்குள்ள போய் நோடிடுறாங்க. And everyone are hiding in அந்த a small வீடு hut. பாத்தீங்கன்னா சின்ன வீடா இருக்கு, அதுல இருந்து வெளிய இந்த நவர முடியல. And it is a small house, a hut, whatever. உள்ள மூச்சு திணறனால சில பேர் வெளியே வந்தோடனே அவன் சாவடிக்கிறான். And it is suffocating in there, and some people are coming வெளியே out போனா and they are செத்துறோம்னு சொல்லி உள்ளே மூச்சு திணறலே கஷ்டப்படுறாங்க, உள்ள மூச்சு திணறலே செத்து போறாங்க. and some people are suffering inside இப்படிப்பட்ட ஒரு சொப்பனத்தை and பார்த்தேன். and I'm seeing this இதற்கு அர்த்தம் ஒருவேளை நீங்க நினைக்கலாம், லாக்டவுன் ஒண்ணு வரப்போதான். நேத்து தான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு வைரஸ் மாதிரி ஒரு பிம்பத்தை, எப்படி கொரோனா வைரஸ் சொன்னாங்களோ அதே மாதிரி ஒரு வைரஸ்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அதன் பேர்ல தான் அந்த லாக்டவுன் போடுவாங்கன்னு சொல்லிட்டு I told that yesterday. I told that there will be a virus which நேத்து செய்தி கொடுத்துட்டு போயிட்டு ஒரு 5 மணிக்கு யூடியூப்ல பாக்குறேன், குதிரைக்கும் எலிக்கும் பரவுற ஒரு வியாதி. there's a virus which அமெரிக்கா தேசத்துல அது மனிதனை கொல்லுகிற வியாதியாய் பரவி கொண்டிருக்கு. and it is spreading among America. அதனால சில தேசங்கள்ல லாக்டவுன் போட்டுட்டு இருக்காங்க. And in some countries they are நம்ம putting கொரோனாவுக்கு அப்புறம் நிறைய வைரஸ் வந்தது, லாக்டவுன் சொன்னாங்க, நடக்கல. but after corona they were saying many இப்போ viruses. ஒரு லாக்டவுன் வரப்போது, அதற்கு தான் மோடி என்ன பண்றாரு, மறைமுகமா தங்கம் வாங்காதீங்க, and that's why the prime minister has put பெட்ரோலை கம்மியா செலவு பண்ணுங்க, do not use வெளிநாட்டுக்கு போவாதீங்கன்னு சொல்லிட்டு இப்ப மோடி வெளிநாட்டுல தாங்க இருக்கு. foreign. யாரும் வெளிநாட்டு பயணம் பண்ணக்கூடாது சொன்னாரு, அவர் வெளிநாட்டுல தான் உட்கார்ந்து இருக்காரு. ஏதோ ஒண்ணு நம்ம மனுஷனுக்கு நிகராக ஒரு பிம்பம், தவறான காரியம் நடக்கும். rumor. இதுல பாதிக்கப்பட போறது யாருன்னா சாமானிய மக்கள் தான். காசு உள்ளவனுக்கு லாக்டவுன் இருந்தாலும் சரி, லாக்டவுன் இல்லைன்னாலும் சரி, ஐடி வேலை செய்யறவங்க வீட்டுல செஞ்சாலும் சரி, ஆபீஸ்ல ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா டெய்லி அன்றாட கூலி வேலை செய்யறவங்களுக்கு ஒரு நாள் கடை க்ளோஸ் ஆனா, ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வெயில் அடிச்சா, ஒரு நாள் மழை பெஞ்சா, ஒரு நாள்
ஜுரம் வந்தாவே அத்தனை நாள் சாப்பாடுக்கு வழி இருக்கு. For the labor workers, it will be very tough. இது வரப்போகுது. And this will happen. நான் அந்த சொப்பனத்தை நான் சாதாரணமா பார்த்துட்டு விட்டேன்னா அது வேஸ்ட். And எப்படி I was இது wondering how. ரகசியம் என்ன, தேவன் என்ன காட்டுறார், என்ன காட்டுறார், இதை தியானிக்க கர்த்தர் அடுத்து சொல்லி கொடுப்பாரு. இது மாதிரி நடக்க போகுது. போன நாள் சொல்லியிருந்தேன், ஒரு போன மாசத்துக்கு முன்னாடி ஒரு லாக்டவுன், ஒரு பஞ்சம் வரப்போகுதுன்னு. அதே மாதிரி பெட்ரோல் பஞ்சம் வந்துச்சு. And they பெட்ரோல் எல்லாம் ஒருத்தர் போய் நின்றுட்டாங்க. அது இன்னும் முடிவுக்கு வரல. அதன் செகண்ட் கட்டம் தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். வைரஸ் உலகம் முழுசும் இப்ப பரவ போகுது. லாக்டவுன் வரையும் அது அதிகபட்சம் 30 நாளுக்கு மேல இருக்காது. நான் போன வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் கொரோனா வரும்போதும் And for the first time when உலகத்துல ஒரு வியாதி வரப்போகுது, எல்லாரும் ஓடி ஒளியிற நாட்கள் வருகிறது அப்படின்னு சபையில 4-5 வாரங்கள் ராயபுர சர்ச்சில் இருக்கும்போது சொல்லிட்டே இருக்கிறேன். I was telling about the 5வது வாரத்துல தான் இந்த மாதிரி ஒரு வைரஸ் இருக்குன்னு சொன்னாங்க. தவிர லாக்டவுன் கிடையாது. 2 மாசத்துல இந்தியா முழுசும் லாக்டவுன் போட்டாங்க. and within 2 months they மீண்டும் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசுகிறார். நான் திருப்பி இந்த டைம் ஏன் இதை சொல்றேன்னா, and again why am I telling this? அவர் ஒரு சொப்பனத்தை காட்டுறாருன்னா அதை தியானிப்பேன் நான். If God is telling me some கஷ்டத்தை கர்த்தர் நம்மளுக்கு காட்டுறதுனால தேவனுக்கு ஏதாவது ப்ராஃபிட் உண்டா? is there any profit for God? உனக்கு கஷ்டம், உலகத்துக்கு கஷ்டம் வரப்போகுதுன்னு அதை என்கிட்ட சொல்றதுனால கர்த்தருக்கு ஏதாவது லாபம் இருக்கா? எதுவுமே கிடையாது. There is nothing profit. தேவன் எதற்கு உனக்கு சொப்பனத்தை காட்டுறாருன்னா, but why God is telling you? அவர் திட்டங்களையும் ரகசியங்களையும் உனக்கு வெளிப்படுத்துவதற்காக. Because he wants you சரி to know his ஆண்டவரே, எனக்கு இதை வெளிப்படுத்துறதுனால எனக்கு என்ன யூஸ்? when I ask what is இதுவே ஒரு பெரிய போதகர்களுக்கு பெரிய ஆட்களுக்கு காட்டுனீங்கன்னா உலகத்துக்கு நல்லா இருக்குமே. if they show to bigger pastors, ஒருவேளை ஜெபம் செய்ய, ஒருவேளை ஆயத்தப்படுத்த, ஒரு கூட்ட ஜனங்களை தேவன் ஆயத்தப்படுத்த கூட இருக்கலாம். அவருடைய அதிசயங்களையும் அவருடைய வழிநடத்தலும் என்னன்னே தெரியாது. அதை நீ தேட 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 தேதான் கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவார். இஷ்டப்படும் பொழுது தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருவார். God has a plan for you. பிசாசு உன் வாழ்க்கையில துன்பத்தை துயரத்தை கொடுக்கணும் பிசாசு திட்டம். but the பாருங்க, devil's plan is to உன் destroy புள்ள படிக்காம இருக்கும்னு நீ நினைப்பியா? நல்லா படிச்சிருக்க புள்ள படிக்காம போயிடும். நல்ல ஒழுக்கமா இருக்க புள்ள திடீர்னு ஒழுக்கம் இல்லாம போயிடும். your child would be different. என்னன்னு கேட்டா சத்துரு தாக்கம். because it is சரியா படிக்கலன்னா எதிர்காலம் வாழ்க்கை வீணா போயிடும். வாலிப வயசுல தன் மணவாளனையும் சரியா தேர்ந்தெடுக்காதனால வாழ்க்கை சீரழிஞ்சிடும். and because of not choosing the right person, தேவன் பாப்பார் முதலாவது. and God will see first. நீ கஷ்டப்படும் பொழுது தேவ சமூகத்துக்கு வரியான்னு பாப்பார். are you coming to his presence when you are suffering? ஒரு 4 வாரம் உன்னை பாப்பார் சபைக்கு வரியான். God will keep on watching you for சபைக்கு மட்டும் இல்ல தேவ சமூகத்திலையும் தேவனுக்கென்று உன் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறியான்னு பாப்பார். and God will watch எத்தனை நாள்? for like 4 weeks. 4 வாரங்கள். 4 வாரம்னா ஒரு மாசம். உனக்குன்னு ஒரு தூதனை கர்த்தர் நீ பிறக்கும் பொழுது உன் கூட ஒரு தூதனை அனுப்பி வைப்பார். and God would send உன்னை குறிச்சி ரிப்போர்ட் பண்ணுகிறது அவன்தான். an angel. அவன் சொல்லுவான், 4 வாரம் இந்த பிள்ளை ஒழுங்கா சபைக்கு வருது, இந்த பிள்ளை விடுதலை ஆனாலும் சரி சுகமானாலும் உண்மை தேடி வர ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு போய் யார்கிட்ட கொடுப்பான்? பிதாவின் இடத்துல கொடுப்பான். பிதா என்ன பண்ணுவாருன்னா, இந்த ரிப்போர்ட் ஓகே, இந்த பிள்ளை இது 4 வாரம் ஒழுங்கா சபைக்கு வருதுன்னு அடுத்தது என்ன பண்ணுவாருன்னா இன்னொரு தூதனை அனுப்புவார். ஆல்ரெடி எத்தனை தூதன் இருக்கா? ஒன்னு. ரெண்டாவது தூதன் வந்து என்ன பண்ணுவான்னா, இப்போ உன் வாழ்க்கையில ஒரு கடன் பிரச்சனை, ஒரு வியாதி, இல்ல சமாதான குறைச்சல், இல்ல ஏதோ ஒரு அனாதையா இருக்க, ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு விண்ணப்பத்துக்காக உள்ள வந்துட்ட. Now you have come into the church for இதை சீர்படுத்த to restore it. என்னது? To restore it. உன்னை சீர்படுத்த, to restore it. உன் பிரச்சனையை சரிப்படுத்த to remake வழிகள் என்ன இருக்குன்னு அவன் தேட ஆரம்பிப்பான். He'll search all the ways to restore your problem. இந்த பிள்ளை வந்து இப்ப எக்ஸாம்பிள், for example, இந்த பிள்ளை ஒரு ஜெபம் பண்ணுது. என்ன ஜெபம்னா, if the child is praying நான் ஐபோன் வாங்கணும்னு ஜெபம் பண்ணுது. that she should buy an iPhone. இப்ப ஐபோன் யாருக்கு வாங்கி கொடுக்கணும்? and to whom? இந்த பிள்ளைக்கு யார் வாங்கி கொடுக்கணும்? வாங்கி கொடுக்குது அந்த, and who will buy the phone? நான் வாங்கி கொடுக்கணும். as a parent I should. ஒரு ஐபோன், இந்த அம்மா கேக்குற ஐபோன் பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாய் இப்ப என்கிட்ட இருக்க கேட்டா இல்ல. இது சாத்தியமற்ற காரியம். இப்ப இந்த புள்ள 4 வாரம் ஜெபம் பண்ணுது. and if the child is praying 5வது வாரம் தேவன் என்ன பண்ணிட்டாரு, இந்த புள்ள ஒழுங்கா ஜெபம் பண்ணுதுன்னு இந்த பிள்ளைக்கு நேரா ஒரு தேவதூதன் அனுப்ப. அவன் வேலை எவ்வளவு நாள்ல? 4 வாரம். அப்ப ஃபர்ஸ்ட் 4 வாரம் உன்னை கண்காணிக்க, 2வது 4 வாரம் என்னன்னா இந்த பிள்ளைக்கு எப்படி மொபைல் வாங்கி கொடுக்கிறது. and for the second 4 weeks வழியை தேடுவாங்க.
will seek for the ways. இவருக்கு யார் முதல் ஆப்ஷன் எங்கன்னா பெற்றோர். The first option is the parents. பெற்றோருக்கு என்ன பண்ணலாம், ஒருவேளை இவங்க பெற்றோருக்கு ஒரு வருமானத்தை கொடுத்து ஒரு மொபைல் வாங்கும்படியாக எண்ணத்தையும், ஒருவேளை எனக்கு பணம் இருந்து எண்ணெய் இல்லைன்னா எண்ணத்தை உண்டு பண்ணுவார் கர்த்தர். Either they'll make them think or they'll seek with my family problem. இப்ப என்ன இருக்கு ஆனா காசு இல்லைன்னா எனக்கு பணம் வரும்படியா கர்த்தர் ஒரு வழியை உண்டு பண்ணுவார். And God will make a way to give money. இவ்வளவும் நான் கர்த்தருக்குள்ள இருந்தாதான். All these things, if எனக்கு எல்லாம் செஞ்சோம் பிசாசு என்ன கையை டைட்டா பிடிச்சிட்டான்னா அவங்க அம்மா மூலமா ஒரு போன் வர கர்த்தர் கிருபை செய்வார். and if the devil has stopped me from doing, நாங்க ரெண்டு பேரும் இருதயத்தை கல்லா வச்சிட்டு இந்த பிள்ளைக்கு போன் வாங்கி கொடுக்காத இருந்தாலும் எதுக்கு வேஸ்ட்னு நாங்க இருக்கிறோம்னா, ஆனா இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாருன்னா என்ன பண்ணுவாருன்னா, God is listening to இவங்க தாத்தா பாட்டி யார் மூலமா இவன் மேல இந்த பிள்ளைக்கு யார் மேல கரிசனை இருக்கோ அவங்களுக்கு ஒரு உதவி செய்வார். and God will make the way. அவங்க கண்ணுல கிருபை கடித்து இங்க வரும்படியா செய்வார். யாருமே வழி இல்லைன்னா, and if there is no way, இந்த பிள்ளை பார்ட் டைமா ஒரு வேலை செஞ்சு அதுல வருமானம் வந்து ஒரு போன் வாங்கும்படியா கிருபை செய்வார். and God will make a way. இந்த தூதனுக்கு என்ன வேலைன்னா, சுத்தி நாலா பக்கமும் உனக்காக ஓடுவான். ஏதாவது வழி கிடைக்குமா, வழி கிடைக்குமா, வழி கிடைக்குமா, வழி கிடைக்குமா. அப்ப அந்த தூதன் உனக்கு வழியை தேடி போறானா நீ எங்க இருக்கணும்? and if the other தேவ சமூகத்துல இந்த 4 வாரம் இன்னொரு 4 வாரம் தேவனோட காத்திருக்கும் போது உன்னை வழி தேடிட்டே போவான். you have to seek the way. இந்த 4 வாரம் அந்த ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு and with all the reports, 9வது வாரம் தேவ பிதா இடத்துல போவாங்க அது ரெண்டு பேரும். and in the 9th week they will go to the ஒரு Lord. தூதன்ட்ட கேட்பாரு, என்னப்பா அந்த பிள்ளை ஒழுங்கா சர்ச்சைக்கு வருது. இன்னொரு தூதன்ட்ட கேட்பா, என்னப்பா வழி இது வழி இருக்கு. அப்ப தேவன் பரிசீலனை பண்ணுவார். அந்த வழியெல்லாம் டோர் எல்லாம் ஓபன் பண்ணுவார். அந்த இத்தனை நாள் நீ ஜெபத்துல இருக்க நீ ஜெபத்திற்கு வேண்ட வழி. ஏன்னா இந்த பிள்ளை யாரு தஞ்சம் அடைஞ்சிருச்சு, அப்பா அம்மாவை காட்டில எனக்கு தேவன் கொடுப்பார்னு தேவ சமூகத்துல இருக்கிறதுனால தேவனுக்கிட்ட வந்து கர்த்தர் என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு வழியை வசல் திறப்பார். அப்ப ஏன் சிந்தனையில பிள்ளைக்கு ஒரு போன் வாங்கி கொடுத்தா என்ன, and I would think that what if கையில காசு இல்லையே, ஒருவேளை எனக்கு யாராவது ஒருத்தர் கொடுக்கணும், இல்ல எனக்கு வருமானத்தை பெறக்கணும், இல்ல இந்த பிள்ளை வருமானம் எந்த வழி இருக்கோ இந்த வழியெல்லாம் கர்த்தர் ஓபன் பண்ணுவார். கர்த்தர் செய்யறது நல்லா தெரிஞ்சுக்கங்க, எப்பொழுதும் கூரையை பிச்சுட்டு கொடுக்கிறவர் அல்ல. God will not, all the things will not ஸ்டெப் பை ஸ்டெப் God will plan logically. விதைச்சு அறுவடை செய்வார். God will plan logically everything. நான் சொல்றது புரியுதுங்களா? உடனே கிடைக்கிறது, துரிதமா கிடைக்கிறது ஆசீர்வாதமா நிலைச்சு நிக்காது. கர்த்தர் இப்படி செய்யும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். இதற்கு நீங்க காத்திருக்கணும் தேவ சமூகத்துல. எப்போ ஆண்டவரே நீதான் என் தஞ்சம், Lord you are my way. தேவன் உன்னை கண்காணித்து கொண்டே இருப்பார். God will keep on watching you. உனக்கு என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், இந்த பிரச்சனை எப்படி சால்வ் செய்யலாம், எப்படி தீர்க்கலாம், how can I solve this problem, பிசாசில் இந்த போராட்டத்துல இருந்து எப்படி விடுதலை ஆக்கலாம். and how can you be delivered. தேவன் வழியை தேடிக்கொண்டே இருப்பார், வழியை தேடிக்கொண்டே இருப்பார். seek the way. உன்கிட்ட என்ன இருக்கு, புதுசா ஒரு காரியத்தை உருவாக்கி கொடுக்க மாட்டாரு. உன்கிட்ட என்ன இருக்கு, God will not create. என்கிட்ட 2 மீன் 5 அப்பம் தானே இருக்கு, கொடு அதை நான் பெருக்கி தரேன். மோச கிட்ட கேக்குற, உன்கிட்ட என்ன இருக்கு, என்கிட்ட கோல் தானே, கொடு அதை என்ன பண்ணு, அதை நீட்டு, கடல் 2 பல்லுக்கு. தாவீதை கேட்கிற, உன்கிட்ட என்ன இருக்கு, என்கிட்ட 2 கூழாங்கல் தான் இருக்கு, வா அதை கூப்பிட்டு இந்த கோலியத்தை முறியடிப்போம். யோசேப்பை கூப்பிடுறாரு, உனக்கிட்ட என்ன இருக்கு, என்கிட்ட ஒண்ணும் இல்லை, நான் அடிமையா இருக்கிறேன். என்னதான் இருக்கு, எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் தூங்குனா கனவு தான் வரும், இதை வச்சு நினைப்படுறேன், அந்த கனவை வச்சு நான் உனக்கு பெரிய ஆளாக்க. ஒருவேளை நீ ஜெபிக்கிற ஆளு சின்ன ஜாக்கெட் தைப்ப, இல்ல துணிக்கு ஓர அடிப்பனா அந்த வருமானத்தை கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். சின்ன தோசை விப்பேன், நான் தோசை கடை போறேன், மாவு கடை போடுறேன், ஏதோ ஒரு தொழில் ஆரம்பிக்கிற, நீ தொழில ஆரம்பிச்சு சின்னதா நீ செய்து அது மூலமா வருமானம் வருதுன்னா தேவனுடைய பார்வை உன் பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். எதை செஞ்சாலும் என் வாழ்க்கையில ஒண்ணு இல்ல, துயரமா இருக்கு, சாம்பலாய் போகுது. ஆமா, இன்னைக்கு கர்த்தர் உன் மேல கிருபையா இருக்கிறார். இன்னைக்கு ஒரு திருமணம் தேடு, எனக்கு மனுஷர்கள் இல்ல, நான் அழுதது போதும், என் தேவ சமூகத்துல வந்து நான் நிக்க போறேன், தேவனிடத்துல கேட்க போறேன். நீ ஜெபம் பண்ணி பாரு, சொந்த பந்தெல்லாம் உன்னை தேடி தானா வரும். Just pray and see your relatives will நீ come உதவி to you. தேடி அண்ணன்ட்ட போ, அக்காட்ட போ, பிள்ளை கிட்ட போ, சொந்தத்துல போ, எல்லாம் கேட்டு கேட்டு நொந்து போய் அவனும் ஒருத்தன் தந்திருக்க மாட்டான். அவமானம் மிச்சம். கொடுக்காம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொடுத்த மாதிரி பேசுவாங்க. Some people won't give you. சில பேர் வாங்கிட்டு அவமானப்பட்ட அப்புறம் வாங்காமே அவமானப்படுவாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஏன் சமூகத்துல வா, நீ யாரார்கிட்ட போய் கேட்கணும்னு நினைக்கிறோ கர்த்தர் அங்க கிரியை செய்வார். நீ கேட்டு கொடுக்கறதுல கட்டல அவங்களே எடுத்துட்டு வந்து உனக்கு உதவி செய்வாங்க. இதுதான் தேவன் செய்கிற காரியம். கரெக்ட், விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. கர்த்தர் செய்கிற காரியம் பெரியது, அவர்தான் கேடகம், அவர் உன்னை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். ஏசாயா 61:3 சொல்லுகிறது, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கர்த்தர் தருவாரா. நீ துயரப்பட்டு வந்திருக்கிறாயா,
தேவன் கொடுக்கிற ஆனந்த தைலம் எப்படி தெரியுங்களா? You தேவன் have the தேவன் oil of கிட்ட joy இருந்து with வருகிற ஒரு அபிஷேகம். the anointing which is coming from the Lord. சபையில வந்திருக்கிற 20% மேல இருக்க 80% பேருக்கு இந்த அனாயிண்டிங்கோட வல்லமை தெரியாது. 80% of the people who come to ஆவிக்குரிய the சபைக்கு church தான் don't know வருவீங்க. about anointing. ஆனா அபிஷேகத்தின் வல்லமைனா என்ன, அபிஷேகத்தை நீ உணர்ந்திருப்பியானா இல்ல. But they won't feel the சில anointing. பேர்கிட்ட அபிஷேகம்னா என்னமா, அபிஷேகம்னா அந்நிய பாஷை தானே பஸ்டுவாங்க. They don't know about anointing. அபிஷேகம் என்பது தேவன் உன்னை தொடுதல். The touch of the Lord. எப்படி ஒரு மனிதன் என்னை தொட்ட அந்த உணர்வு எனக்கு தெரியும். இந்த மாம்சம் தொடும்போது இந்த உணர்வு இருக்கு பாத்தீங்களா? இதே மாதிரி தேவன் என்னை தொடு, ஆவியானவர் என்னை தொடும் பொழுது என் சரீரத்துல அந்த காற்று படும் பொழுது, When God is தேவன் touching அனல் படும் பொழுது, தேவன் கரம் படும் பொழுது எனக்குள்ள வருகிற மாற்றம் தான் the feel அபிஷேகம். when you have when God அவர் is சொல்லுகிறார், touching you is called நான் anointing. அபிஷேகிக்கும் பொழுதும் துயரங்கள் துன்பங்கள் எல்லாம் மாற போய் ஒரு ஆனந்தத்தை கர்த்தர் கொடுப்பார் பாத்தீங்களா? இந்த உலகத்துல யாருக்கிட்டையும் கிடைக்காது. இந்த உலகத்துல எந்த கடவுளும் சொல்லலுங்க சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று. என் தேவன் ஒருவரே சொல்லுகிறார், என் சமாதானத்தை உங்களுக்கு நான் விட்டு சொல்லுகிறேன் என்று. My God is இது saying உலகம் தருகிற சமாதானம் அல்ல. the world cannot give you peace. என் தேவ சமூகத்துல காத்திருங்க. Just wait in the God's ஒருவேளை நீ துயரப்பட்டிருக்கனா கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய திட்டங்களை கர்த்தர் செய்ய போறாரு. God has bigger plans for you. நீ ஜெபி. 4 வாரம் 3 வாரம் விட்டுட்டா ஐயோ அப்படிலாம் இல்ல. 40 நாள் உபவாசம் போட்டியா, கிடைக்கலன்னா கர்த்தர் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறார், வழியை தேடுகிறார் அர்த்தம். 40 நாள் பாஸ்டிங் போட்டேன் பாஸ்டர், 20 நாள் பாஸ்டிங் போட்டேன், நடக்கல. உனக்கு நன்மை செய்வதற்கு கர்த்தர் வழியை தேடுறார். Because God is seeking for a way to சில- do good for you. சில விண்ணப்பங்கள் உடனே நடக்கலன்னா என்ன அர்த்தம்னா பெரிய காரியங்களை செய்ய போறாரு. நான் அப்படிதான் விசுவாசிக்கிறேன். தாமதிக்குதுன்னா கர்த்தர் பெரிய காரியம், யார் வாழ்க்கையில தாமதிச்சு அற்புதம் செஞ்சாரோ அவங்கள இந்த உலகத்தை ஆண்டவர்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். God will இன்னைக்கு do what சொல்லுங்க, you ஆண்டவரே என் வாழ்க்கையில அற்புதத்தை செய்யுங்க, Lord do miracle. உம்முடைய அடையாளத்தை காட்டுங்க. Lord show me a miracle, Lord. நான் வருத்தப்பட்டு பாரத்தோடு வந்திருக்கிறேன் ஆண்டவரே, Lord I have come with sorrow. எனக்கு யாருமே இல்ல. சொல்லுங்களேன், I have no இயேசுவே எனக்கு யாருமே கிடையாது, I have no one. நீங்க Lord. தான்ப்பா எனக்கு, நீங்க தான்ப்பா எனக்கு. Everything, Lord. காலையில சபையில கேட்ட கேள்வி அதே கேட்கிறேன். உன் கஷ்டத்தை எடுத்துன்னு போயிட்டு உன் சொந்தக்காரங்க கிட்ட போய் சொன்னா சொல்ற பதில் என்னவா இருக்கும்? If you tell your sorrow about to your relatives, what will the answer be? கரெக்டா சொன்னீங்கன்னா 100 ரூபாய். யார் சொல்றாங்க பாப்போம். உன் சொந்த கிட்ட போய் உன் கஷ்டத்தை சொல்றேன், அவங்க பதில் என்ன சொல்லுவாங்க? ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க. நம்மளாம் நினைப்போம் ஏதோ சொல்லுவாங்கன்னு. நான் தான் அப்பயே சொன்னேன்ல, ஈஸியா சொல்லுவாங்க. நான் அவங்க சொல்லி நம்ம கேட்காத மாதிரி, நான் தான் அப்பயே சொன்னேன்ல இவனை கல்யாணம் பண்ணாது, நான் தான் அப்பயே சொன்னேன்ல 2 பிள்ளைக்கு மேல பெத்துக்காது, நான் தான் அப்பயே சொன்னேன்ல 3வது பையன் தேவையா, நான் தான் அப்பயே சொன்னேன்ல இந்த வேலைக்கு போவாது, நான் தான் அப்பயே சொன்னேன் கடன் வாங்காதன்னு, நான் தான் அப்பயே சொன்னேன். ஈஸியா அட்வைஸ் சொல்லுவாங்க. ஆனா என் தேவன் அப்படி இல்லை. They'll give advice, but my Lord is not like that. அண்ணன் தம்பி 2 பேர் ஒரு ராஜாவுக்கு, தம்பிக்காரன் என்ன பண்ண சொத்தெல்லாம் திருப்பி கொடுக்குறான், கேட்கிறான், வீட்டு விட்டு போறேன். அப்பா சொல்றாரு, தம்பி And one son is asking மகனே, all நீ this நம்ப, assets. இந்த உலகம் ரொம்ப மோசம், The father உன் said, ஃப்ரெண்ட் எல்லாம் ரொம்ப மோசம், உன்னை ஏமாத்திடுவாங்க, நீ தான் சரியில்லை, எனக்கு பணத்தை கொடு. வாங்கிட்டு எல்லாம் ஓடி போயிட்டான். and the son will elope. பணத்தை காலியானவனும் ஃப்ரெண்டுங்களும் ஓடி போயிட்டாங்க. சாப்பிட வழி இல்லை, அழுக்கு. அப்படியே அப்பா வீட்டுல அடிப்பட்டாலும் சரி வேலைக்காரனா இருந்துடலாம்னு சொல்லி ஊருக்குள்ள வர, And he is தூரத்துல coming பார்த்த to the அந்த father. தகப்பன் As soon as the father sees, அவன் வரத்துக்குமா இவன் ஓடி போறாரு. இதுதான் தாய் தகப்பன் குணம். ஓடி போய் நிக்கிறான், கட்டி பிடிக்கிற. he hugs him. அப்பா திட்டுவாரா, நம்ம சொந்தம் சொல்லும், நீ அன்னைய பண்ணியிருக்க கூடாது, சரி விடு பண்ணிட்டேன் விடு வா, நீ அவனை அடிச்சிருக்க கூடாது, நீ உன் வீட்டுக்காரர் இப்படி எடுத்து பேசிருக்க கூடாது, அது பண்ணிருக்க கூடாது, சரி பண்ணிட்டவா. குத்தி காட்டிட்டு என்ன பண்ணுவாங்க, வெந்தர புண்ணுல வேலை பாசிக்கிற மாதிரி, என்ன ஊசி குத்துற மாதிரி திருப்பி திருப்பி சொல்லி 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 காட்டிட்டே இருப்பாங்க. Others will insult us. இந்த உலகத்துல யாராவது உனக்கு உதவி செய்யறாங்கன்னா அவங்க சொல்லி காட்டாம இருக்க If மாட்டாங்க. someone is helping you, they will for sure tell கட்டி you. பிடிச்சவனே பாக்குறாரு, அவன் சரியான Dress இல்ல, He does உடனே not have சொல்றாரு, good clothes. ராஜ வஸ்திரத்தை அவனுக்கு போடுப்பா. போட்டார். பாக்குறாரு, காலை பாக்குறாரு, அவன் வெறும் கால் எல்லாம் தேஞ்சு போய் நிக்கிறான். பாதரட்சை போடு. And he does not have slippers and கட்டி the பிடிக்கும் father போது gives தெரியுது him one. உடம்பு தலை தலைனுக்கு, தப்ப சரியா சாப்பிட்டுருக்க மாட்டான். போடு, என் பிள்ளைக்கு சாப்பிட்டான்னா என்ன, ஊரே சாப்பிடும், ஊருக்கே விருந்து போடு. போட்டார். And he is இதுதான் என் giving ஏசப்பா. food. And நீ that's how கஷ்டப்படுறனா the அது Lord is. உனக்கு மட்டும் இல்ல, உனக்கு ஆசீர்வாதிக்கிறார்னா உன் குடும்பத்தையும் உன் நிமித்தமா ஆசீர்வதிக்க. நான் மட்டும் ஆசீர்வாதம் இல்ல, என் நிமித்தமா என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுது. இதுதான் ஆசீர்வாதம்.
தேவன் சொல்றாரு இந்த துக்கத்தின் ஆவிக்கு பதிலாக Instead of துயரத்தின் the ஆவிக்கு sorrow பதிலாக spirit. தேவன் சொல்லுகிறாரு துதியின் ஆடையை கொடுப்பேன். அது என்ன பாஸ்டர் துதி? நான் காலையில இருந்து யோசிக்கிறேன் துதியின் ஆடைன்னா என்ன? What is the garment of spirit? நான் நிறைய வசனங்கள் என்ன பண்ண யோசிப்பேன். எப்படின்னா எதை வச்சு அவர் சொல்லியிருப்பார், எதை வச்சு சொல்லியிருப்பார்? What he would have said. ஓ, துதியின் ஆடைன்னா செலிப்ரேஷன். The garment of praise. பாட்டெல்லாம் எப்ப பாடுவோம்? ஒரு When will we கொண்டாட்டத்துல sing? பாடுவோம். We'll sing songs. கொண்டாட்டத்துல of போடுற celebration. ட்ரெஸ் என்ன? And what செலிபிரிட்டி kind of ட்ரெஸ். We'll wear celebration dress. இப்ப நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரீங்க, நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் பெஸ்டா இல்ல ஸ்டேஜ்ல நடனம் ஆடுற பாடுறவங்க போட்டிருக்க ட்ரெஸ் பெஸ்டா இருக்குமா? Is the ones who நீங்க என்ன ட்ரெஸ் perform. போட்டாலும் உங்களோட ஜிகி ஜிகி ஜிகின்னு இல்ல, இன்னும் விசேஷமா போடுறதுதான் செலிபிரிட்டி ட்ரெஸ். கர்த்தர் சொல்லுகிறார், எங்க சாம்பல், எங்க நீ ஒடுங்கின ஆவியோடு ஒடுங்கி போயிருக்கியோ யாரும் பார்க்க முடியாது, Where you ஒளிஞ்சிருப்பாங்க. are like ashes. அவமானத்தின் மத்தியில் தலை காட்டாம நிற்பாங்க. Where you are கர்த்தர் சொல்லுகிறார், humiliated. எல்லாருக்கும் முன்பாக உன் தலையை நான் உயர்த்துவேன். இனியும் உன் வாழ்க்கையில துன்பத்துக்கு பதிலாக ஒரு செலிப்ரேஷன் உன் வாழ்க்கையில் நடக்கும். And God will give you a இங்க இருந்து வீட்டுக்கு நீ கடந்து போகும்போதுக்குள்ளாகவே Before you leave உன் your குடும்பத்துல ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். என் அன்பு சகோதரனே, have a peace in your house. கர்த்தர் உன்னை பாதுகாத்திருக்கிறான்னு நீ போறதுக்குள்ளே பார்க்க முடியும். And you can இந்த see that வாரத்துக்குள்ளாகவே God has எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்க, ஒரு அதிசயத்தை பார்க்க போறீங்க. இந்த பிரசன்னத்தை பெற்றுக் கொண்டிருக்கீங்க. இந்த ஆனந்த தைலத்தை கர்த்தர் உங்க மேல ஊற்றி இருக்கிறார். God has poured the oil of joy இன்னைக்கு in you. இரவுக்குள்ளாகவே அதன் அடையாளத்தை நீங்க பார்ப்பீங்க. And you will see the miracle in your உன் life. குடும்பத்துல சமாதானம் இல்ல, உன் பிள்ளை இடத்துல சமாதானம் இல்ல, வாழ்க்கையில நெருக்கம், ஏதோ நெருக்கத்தின் மத்தியில துயரப்பட்டு வந்திருப்பீங்க. இங்க இருந்து கடந்து போகும்பொழுது ஒரு ஆறுதலோடு தான் கடந்து போக போறீங்க. You will go with peace. இன்னைக்கே 2 தேவ தூதனை உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாரு. And God இந்த will வார்த்தை send கேட்கும் you பொழுது to- தேவ தூதனை அனுப்பிச்சிருப்பாரு. God will எங்கெங்கெல்லாம் உன் வாழ்க்கையில் நன்மைக்கு வரண்டான வழியை கத்த தேடிக்கொண்டே இருப்பார். எந்தெந்த பாதைகள் பிசாசு அடைத்திருக்க அதை உடைக்க கத்தர் முயற்சி பண்ணி கொண்டிருப்பார். நீ ஒரு பக்கம் வழியை தேடிக்கொண்டிருப்ப, அவர் 7 பக்கம் உனக்கு ஆசீர்வாதத்தை கத்த கொண்டு வருவார். Hallelujah. நாம் மைப்படுவதாக.